ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஒரு அரசு வேலையை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? இல்லை வேற யாராவது டைம் பாஸ்க்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்களா? டைம் பாஸ்னா இப்போ இங்கே வந்தது இல்லை. நம்ம இந்த டிஎன்பிசி படிக்கிறதே ஒரு டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி, காலேஜில் நம்ம போய் படித்த மாதிரி, ஸ்கூலில் ஓரளவு கடைசியில் படித்த மாதிரி, நம்ம 12th படிச்சிருப்போம் இல்லை 10th படிச்சிருப்போம் இல்லைங்களா? காலேஜில் அந்த செமஸ்டர் அப்போ மட்டும் படிச்சுட்டு போய் இந்த எக்ஸாமை நம்ம எழுதிருப்போம். ஸோ அது மாதிரிலாம் யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? ஸோ அது மாதிரிலாம் இருந்தால் சுத்தமாக தொடச்சி நம்ம எரிஞ்சிடணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அதனுடைய நேச்சர் எப்படி இருக்கும்? நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்குதுங்களா? ஓகே. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி உங்களுடைய அறிவை பயங்கரமா சோதிக்காது, உங்களோட பொறுமையை தான் சோதிக்கும். ஒரே ஒரு கேள்வியில நீங்க பிலிமினரி பாஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த பிலிமினரி வரதுக்கு 1 வருஷம் ஆகும். இந்த 1 வருஷமும் நீங்க சஸ்டெயின் பண்ணி படிக்கணும். நான் ஏற்கனவே கட் ஆஃப்க்கு பக்கத்துல தான் வந்து நான் ஃபெயில் ஆனேன், அதனால இந்த டைம் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு உறுதியை யாராலையும் சொல்ல முடியாது. சரிங்களா? கண்டினியூஸா நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் இந்த ப்ராசஸை நம்ம ஜெயிச்சு வேலை வாங்க முடியும். ஸோ நான் ஆரம்பிக்கிறப்பவே ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உறுதியாக ஒரு வேலை அப்படின்றத வாங்கிடலாம். ஓகே. வேலை எதுக்காக முக்கியங்க? எல்லாருக்குமே வந்து வேலை அப்படின்றதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இங்க வந்து உட்காந்துருக்கோம் இவ்வளவு பேர். வேலை எதனால ரொம்ப முக்கியம் நமக்குங்க? நிறைய ரீசன் இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க நீங்க. ஏன் வேலை நமக்கு ரொம்ப முக்கியம்? சரி, என்னன்னா நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்ம போறோம் அப்படின்னா எதற்காக நம்ம படிக்கிறோம்? வீட்டுல அப்பா அம்மா வற்புறுத்தி நம்மளுக்கு இங்க அனுப்புறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அது காலேஜ் மாதிரி தான் இருக்கும். அப்படி நம்ம வரோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம படிப்போம், நமக்காக நம்ம படிக்க மாட்டோம். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா நம்ம இங்க இதுல இருந்து வெளியே போயிடுவோம். அடுத்தடுத்த தேர்வுல நம்மளோட கூடுதல் முயற்சி நம்மள அடுத்த வேலை வாங்குற வரைக்கும் உந்தி தள்ளாது. சரிங்களா? ஸோ எதற்காக வேலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ எதனால நீங்க சொல்லலாம் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி எதை வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ வேலை எதுக்காக ரொம்ப முக்கியம்? ஸோ இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சரிங்களா? நான் டிஎன்பிஎஸ்சி பத்தி சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் கிளாஸ் எடுக்கிறது. எனக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி பத்தி நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம ஏன் ஃபெயில் ஆனோம் அப்படின்றத அடுத்து நம்ம கேள்வி கேட்கணும். ஸோ எல்லாருக்குமான ஒரு கிளாஸ் தான். ஆனா பிகினர்ஸ், அதாவது ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ் இது. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 45 minutes to 1 hour இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் என்னென்ன கவர்மெண்ட் போஸ்ட் இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பேசுவோங்க. இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கு எக்ஸாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஒரு 1/2 hour, அப்புறம் ஜென்ரல் தமிழ் ஒரு 1/2 hour, சிலபஸ் டீகோட் பண்ணி எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றத சொல்லுவோம். சரிங்களா? கடைசியா இந்த கோர்ஸ் ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலா சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம இப்ப அஜெண்டா. நம்ம அடுத்த 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இந்த 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ஃபார்மல் டெஸ்ட், ஒரு 50 கொஸ்டின் மட்டும் இருக்கும். அதை உங்க கையில கொஸ்டின் பேப்பர் கொடுத்து சால்வ் பண்ணி நீங்க 50க்கு எத்தனை நீங்க சரியா போடுறீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ அதுக்காக தான். ஓகே. ஸோ எதற்காக நமக்கு வேலை வேணும்? ஏன் வேலை நமக்கு வேணும்? எதுனாலும் சொல்லுங்க. சரிங்களா? சரி, என்னன்னா நம்ம இன்னுமே கூட இந்த ஸ்கூல்ல பேச தயங்கக்கூடிய ஒரு ஆளா இருப்போம், காலேஜ்ல ஸ்டேஜை பார்த்து பயப்படுற ஒரு ஆளா இருப்போம், முதல்ல நம்ம போய் நிக்க மாட்டோம். ஆனா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து யாரு ரொம்ப முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை தருது. பாவம் பரிதாபம் பார்த்தாலும் இப்ப வேலையே தர்றது கிடையாது. ஐயோ பாவம் ரொம்ப அமைதியா சாதுவா இருக்கிறாரு, இவருக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படிலாம் கிடையாது. யாரு இப்ப இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸையும் யாரு உறிஞ்சி எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. நான் ரொம்ப நாசுக்கா மேம்போக்கா இருக்கிறேன் அப்படின்னா வேலை கிடைக்காது. ஸோ எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு எது தேவை, இந்த வேலைக்கு நான் போறதுக்கு இது உதவியா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. எதற்காக வேலை? எதுனாலும் சொல்லுங்க நீங்க. என்னதுங்க? லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம வந்து பால்வாடி ஸ்கூல் போயிருப்போம், அப்புறம் ஸ்கூல் போயிருப்போம், அப்புறம் ஹையர் செகண்டரி அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போயிருப்போம். அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன? அது வரைக்கும் அப்பா அம்மா சோறு போடுவாங்க வீட்டுல. அதுக்கப்புறம் ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா வேலை அப்படின்ற ஒரு ஹோல்டு தேவை. மோஸ்ட் ஆஃப் த உமன் இப்ப வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா வெளியே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன, மேரேஜ் தான் அந்த ஹோல்டா இருந்தது. இப்ப கட்டிட்டு வந்தோம்னா நம்ப முடியல, எனக்குன்னு ஒரு சுயம் இருக்கணும், அதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்றத படிக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டம், நம்ம லைஃபோட அடுத்த கட்டம் அப்படின்றது கண்டிப்பா வந்து வேலையா இருக்கும். வேற எதற்காக வேலை?
வேற எதுக்காக நம்ம வேலைக்கு போறோங்க? சம்பாதிக்கலாம் யாரும் போறது இல்லையா? ஸோ ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இல்லைங்களா? ஸோ பணம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கை பணம் அப்படின்றத நோக்கி தான் நம்ம எல்லா செயலையுமே செய்யறோம். நம்ம இங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க போய் படிச்சு நான் வேலை வாங்கி சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஃபைனான்சியலி நம்ம இண்டிபெண்டா இருக்கணும். இன்ஃபேக்ட் இண்டிபெண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் இண்டிபெண்டா இருக்கணும். யாரும் உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்ப கூட உங்க அப்பா உங்களை கூப்பிட்டு வா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து தர அப்படின்ட்டு உங்களை கூட்டு போனா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னா அது நல்லாவா இருக்கும்? இல்ல. நானே என் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றது இண்டிபெண்டன்ஸ். நானே என் காசுல எடுத்துக்கிறேன் அப்படின்றது தான் ஃபைனான்சியலி நம்ம இண்டிபெண்டா இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது. ஸோ எல்லாருமே சுதந்திரம் தேவை. இந்தியாவுக்கே சுதந்திரம் வந்துச்சு, எதற்காக வந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் நிறைய சட்டம் கொண்டு வந்தா, நிறைய போலீஸ் கொண்டு வந்தா, நிறைய மிலிட்ரி கொண்டு வந்தா, அவன்கிட்ட இல்லாத ஷிப்பே இல்லை, எல்லாமே பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் நான் யாருன்ட்டு இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சுதந்திரம், சரிங்களா? ஸோ அது நீங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். வேலை செய்யற இடத்துல நீங்க கட்டுப்பட்டு தான் இருக்கணும், சரிங்களா? அங்க ரொம்ப ரொம்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப இண்டிபெண்டா இருக்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய சட்டத்தை மதிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு தான் நமக்கு சம்பளம் தராங்க, அதனால நம்ம இருந்துதான் ஆகணும். ஓகே, இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையோடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்றது ரெண்டாவது. வேற எதற்காக வேலை? வேற எதற்காக வேலை? செக்யூரிட்டி, சரிங்களா? நம்ம நாளைய நினைச்சு ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்மளால ஒழுங்கா நம்மளுடைய வேலையை செய்ய முடியாது. அந்த பய உணர்வு அப்படின்றது அதை நம்ம தொடச்சி எடுத்துடணும். ஓகே, எனக்கு இந்த வேலை இருக்கு, இந்த இஎம்ஐய இந்த வர சம்பளத்துல இருந்து நான் கட்டிடுவேன். என் பிள்ளையோடைய ஸ்கூல் ஃபீஸை எனக்கு இங்க இருந்து ஒரு சோர்ஸ் வரும், அதுல இருந்து நான் கட்டிடுவேன். செக்யூரிட்டி, சோசியல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த பென்ஷனருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே செக்யூரிட்டி அப்படின்றது முக்கியம். ஏஜ்டு பர்சனா இருக்காங்க, இல்ல மாற்றுத்திறனாளியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சோசியலி செக்யூரிட்டி அப்படின்றது தேவை. ஸோ செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். செக்யூர்டான லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதற்காக ஒரு வேலை தேவை. நான் இப்ப சொல்றது கவர்மெண்ட் வேலை அப்படின்னு கிடையாது, வேலை, சரிங்களா? நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவோம். கவர்மெண்ட் வேலை அப்படி, பிரைவேட் வேலை அப்படின்றதுல அடுத்தது நம்ம போவோம். ஓகே, செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து கண்டிப்பா தேவையானது. வேற எதற்காக வேலை? அதிகாரம், சரிங்களா? எல்லாருமே அதிகாரத்திற்காக இயங்குபவர்கள் தான். நீங்க முகலாய சாம்ராஜ்யம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வந்து என்ன பண்ணுவாரு, பையன் வளர்ந்து ராஜா ஆயிடுவான் அப்படின்ட்டு கொன்னுடுவாரு. அவன் திறமையானவனா இருக்கிறான், அவன் நம்மள கீழே இறக்கிடுவான் அப்படின்ட்டு கொன்னுடுவாரு. சொந்த ரத்தம், சொந்த பையனவே கொன்னுடுவாரு. அதிகாரம் அப்படின்றது இருக்கிறதுலே உலகத்திலேயே மிகப்பெரிய போதை அதுதான். ஸோ நீங்க ஒரு பதவிக்கு போறீங்கன்னா உங்களுக்கான அதிகாரம் இருக்கும். சரி, அதிகாரத்தை நம்ம அரசு அதிகாரியா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பிரயோகம் பண்ணலாம், துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் அப்படின்ட்டு பக்கத்து நிலத்தை கொஞ்சம் சேர்த்து வேலையை போட்டுட்டு ஆக்கிரமிக்க கூடாது. ஸோ அதிகாரத்தை மக்கள் நம்ம கிட்ட வருவாங்க இல்லைங்களா, குறை கேட்டு வருவாங்க, அவங்க குறைய நம்ம தீர்க்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம செய்யலாம். அது நம்ம காலத்துக்கும் வந்து நிற்கும். இப்ப காமராஜர் வந்து நமக்கு வந்து கல்வி அறிவு எல்லாத்துக்கும் கொடுக்கணும், 7% இருந்த நம்மளுடைய கல்வி அறிவு வந்து அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய ஆச்சு இல்லைங்களா? அதற்கு முக்கியமான காரணம் சுந்தரவடிவேலு அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவருடைய ஐடியா தான் மதிய உணவு கொடுக்கணும் அப்படின்றது. இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சந்ததியினர் எல்லாருமே வந்து படிச்சு ஒரு லெவல்ல மேல இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அதிகாரி. ஸோ அதிகாரியோடைய பலம் வந்து அவ்வளோ இருக்கும். அதாவது நீங்க செய்யக்கூடிய நல் வினை வந்து உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியினருக்கு கடத்தப்படும். சுந்தரவடிவேலு அவங்க பசங்க டாக்டர், சரிங்களா? அவங்களே ரிட்டையர் ஆக போறாங்க. ஸோ எல்லாமே பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஃபேமிலியே வந்து ஒரு பூர்த்தி அடைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட பெரிய அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தை நம்ம கீழே நோக்கி ரொம்ப பெரிய லெவல்ல மக்களுடைய நன்மைக்காக பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்லது. ஸோ நம்மளுடைய அதிகாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிரைவேட் ஜாப்லயும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கும், பணத்தினால் வரக்கூடிய அதிகாரமா இருக்கும், பதவியினால் வரக்கூடிய அதிகாரமா இருக்காது. இப்ப நீங்க ஒரு ஒரு கோவிலுக்கு போறீங்க, அந்த கோயில்ல நீங்க இப்ப ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருக்கீங்கன்னா
நீங்க உங்களோட ஐடி கார்டு காமிச்சிட்டு உள்ள போயிடலாம் அதிகாரம். இல்ல என்கிட்ட 500 ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா அந்த 500 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு கோயில்ல அவன் ஒரு விஐபி தர்ஷனம் வச்சிருப்பான், அது வழியே போயிடலாம். ஸோ நான் பிரைவேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்ல, அதிகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேற என்ன இருக்குங்க, வேலையோடைய தேவை அப்படின்றது இன்னைக்கு நமக்கு வேற என்னென்ன நம்ம பாக்குறோம். நம்ம செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னோம், அப்புறம் பவர் அப்படின்னு நம்ம சொன்னோம், அப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி, நம்மளுடைய நிதி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு அப்படின்றது நமக்கு வேலை அப்படின்னு தருது. வேற என்னென்னலாம் நமக்கு வேலை அப்படின்றது பெற்று தருது. சரி, இப்ப நம்ம ஒரு 7-8 பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா அதுல ஒரு 2-3 பாயிண்ட் உங்களுக்கு புதுசா இருக்கும், உங்களை யோசிக்க வைக்கும். நம்மளுடைய கிளாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎன்பிசிக்கான கிளாஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கிளாஸ், உங்களை யோசிக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் இருக்கணுமா, இல்ல நான் ஒரு புக்கு ஒரு நோட்ஸ் தரேன், அதை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க, அதை வந்து எழுதுங்க அப்படின்ற முறையில கற்கால முறையா மாறிடுச்சு. டிஎன்பிசி இப்ப உங்களுடைய அறிவை, உங்களுடைய நினைவாற்றலை சோதிக்கிறத விட உங்களுடைய தர்க்க ரீதியான புத்தி எப்படி இருக்கு அப்படின்றத யோசிக்கிறான். இப்ப சிலபஸ்ல ஒரு லைன் கொடுத்துருக்கான் அப்படின்னா அதுல இருந்து ஒரு 7-8 கேள்வி கிளைகளை பிரிச்சு ஒரு கேள்வி எடுத்து கேட்கிறான். அது மாதிரி நம்ம யோசிச்சு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிக்கணும். இப்ப ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இப்ப கேட்டிருந்தாங்க, கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல முன்னாடி படிச்சுட்டு போனா 95 மார்க் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையவே கிடையாது. தமிழும் அப்படிதான். ஒரு 70-75 மார்க் வந்து உங்களுடைய புரிதல் எப்படி இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு. ஜிஎஸ்லயுமே கூட நிறைய கேள்விகள் அது மாதிரி இருந்தது. புரியுதா அப்படின்றத ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கக்கூடிய எல்லா கிளாஸும் உங்களுக்கு புரியணும். நான்லாம் இது வரைக்கும் புரியாம ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணது இல்லை. சரிங்களா? என்ன சிரமப்படுத்தியாவது அந்த கிளாஸை ஃபுல்லா உள்ள எடுத்துக்க பார்ப்பேன். நம்மளுடைய அறிவு தான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நினைவாற்றல்லாம் அடுத்தபடி. பழைய டிஎன்பிசில வந்து மெமரி அப்படின்றது பயங்கரமா ப்ளே பண்ணிட்டு இருந்தது. இப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, நீங்க மெமரி பேஸ் பண்ணி அந்த எக்ஸாம்பிள்ல வரீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அடுத்த அட்டம்ப்டுக்கு நீங்க படிக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்பனாலும் ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மெமரி தான் அப்படின்னா 3 மாசம் படிக்காம விட்டீங்க அப்படின்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி போயிடும். இல்ல எனக்கு இந்த கான்செப்ட் நல்லா புரியுது, இன்ஃபிளேஷன்னா என்ன அப்படின்னு எனக்கு இப்ப சொல்ல தெரியும், ரெப்போ ரேட்னா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா எப்பனாலும் ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு திரும்பி வரணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை நான் திரும்பி போய் ஃப்ரம் த ஸ்கிராச் ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்லக்கூடிய நோட்ஸை எடுத்து அதை மனப்பாடம் பண்ணி, நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல இதான் பண்ணிட்டு இருந்தோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது அது கிடையாதுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கோ அவங்க ரொம்ப ஈஸியா அடுத்த லெவல் நோக்கி போகலாம். ஓகே, ஸோ வேலை வேற எதனால ரொம்ப முக்கியங்க? ஸோ நமக்கான ஐடென்டிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நம்மளுடைய சுயம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது நம்மள வேலையை தான் எடுத்து வரும். ஒரு டாக்டர் இறந்துட்டாரு, இன்ஜினியர் வீட்டில் போய் வேலை செய்யணும் இன்னைக்கு அப்படின்னு நமக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும்ல. இந்த ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு ஆள் இருந்தார்ல, அவரு நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளை சொன்னா கரெக்டா இருக்குமா? இல்லை நம்மளுடைய பணியை வச்சு நம்மளை சொன்னா ஞாபகம் இருக்குங்களா? ஸோ பணியை வச்சு சொல்றதா ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வேலை. நமக்கான ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வேலை ரொம்ப முக்கியம். ஹலோ, நான் கால் பேக் பண்றேன். ஓகே, ஸோ இதான் நம்மளுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது வேலையா இருக்கும். நம்மளுடைய செக்யூரிட்டி அப்படின்றது வேலையா இருக்கும். நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்ற நம்மளோட ஐடென்டிட்டி அப்படின்றது ஒரு வேலையா இருக்கும். ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி அப்படின்றது ஒரு வேலையா இருக்கும். ஸோ இது எல்லாமே வேலையாக நமக்கு மாறும். வேலை ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா? ஸோ விமன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நான் அதாவது இண்டிபெண்டா இல்லாம நான் டிபெண்டா இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரியும் எப்படி வேகமா முன்னேறினாங்க அப்படின்னா, விமன் பார்ட்டிசிபேஷன் இன் பப்ளிக் லைஃப் வந்து நிறைய இருக்கும். நம்ம ஊர்ல இன்னும் கூட 30% பெண்கள் தான் இந்த சமூகத்துல பொது வேலை அப்படின்றத செய்யறாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 85% செய்வாங்க. ஆண்களை விட 10-15% தான் கம்மியா செய்வாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஈக்குவாலிட்டியை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎன்பிசினாவே பொண்ணுங்க வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க இப்ப வேலை அப்படின்ட்டு. ஸோ இப்போ அது முன்னாடி இருந்தது அந்த விமன் ரிசர்வேஷன் அப்படின்றது, அந்த ரூலை தப்பா அவங்க ஃபாலோ பண்ணதுனால நிறைய விமன் 65% போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 50
50 அப்படின்ற நிலைமை நோக்கி இப்ப நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, கவர்மெண்ட் ஜாப் எதனால முக்கியம்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வேலை அப்படின்றது ஒரு முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது எதனால முக்கியம்? எதுக்காக நீங்க கவர்மெண்ட் ஜாப் போறீங்க? ஏன் பிரைவேட்டு வேண்டாம்? ஏன்னா பிரைவேட் போகணும் அப்படின்னா நீங்க இங்க உட்காரவே மாட்டீங்க இல்லைங்களா? எதற்காக கவர்மெண்ட் ஜாப் முக்கியம்? ஓகே, நிரந்தரமான ஒரு வேலை, சரிங்களா? அதாவது பிரைவேட்ல நீங்க வேலை சரியா செய்யல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வேலையில இருந்து தூக்கிடுவாங்க. கவர்மெண்ட்ல அவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியாது. இன்ஃபேக்ட் தூக்குவாங்க, ரொம்ப ரேர் கண்டிஷன் அது. தூக்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் தூக்க மாட்டாங்க. நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியால மட்டும்தான் உங்களை வேலையிலேருந்து நீக்க முடியும். இப்ப நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட், இப்ப ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா வேலைக்கு போறீங்க. ஸோ உங்க மேல ஒரு 2 வருஷம் நீங்க வேலைக்கு போகல. ஸோ உங்களை வேலையில இருந்து அனுப்ப முடியுமானா அப்படி உடனே அனுப்ப முடியாது. 2 வருஷம் வேலைக்கு போகல அப்படின்னா உடனே அனுப்ப முடியாது. அதற்காக உங்களுக்கு சார்ஜஸ் தருவாங்க. 17A 17B சார்ஜஸ் அப்படின்னு போடுவாங்க. ஒழுங்கு நடவடிக்கை, டிசிப்ளினரி ஆக்ஷன் அப்படின்றத இனிஷியேட் பண்ணி அதை என்கொயர் பண்றதுக்கு ஒரு என்கொயரி ஆஃபீஸர் இருப்பாரு. அவர் என்கொயர் பண்ணி இவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதனால இவர் பணிக்கு வராம போயிட்டாரு அப்படின்னு ரிப்போர்ட் தருவாரு. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நிறைய தண்டனை இருக்கும், சரிங்களா? இவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன், 1 வருஷம் இவருக்கான இன்க்ரிமெண்ட்டை நிறுத்தி வைக்கிறேன், 1 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். பணி நீக்கம் அப்படின்றது இருக்கிறதுலே கடைசியா இருக்கும். அதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, அது ரொம்ப ரேரஸ்டான கண்டிஷன்ல தான் பண்ணுவாங்க. இப்ப விஜிலன்ஸ் கேஸ்ல ஒருத்தர் ரெட் ஹேண்டடா பிடிச்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரை என்ன பண்ணுவாங்க? ஜெயில போட்டுருவாங்க. ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெயில் வாங்கிட்டு வெளியே வருவாரு. வெளியே வந்துட்டு அவர் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி இந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கு, இந்த கேஸ் முடியறப்ப அதுக்கு என்ன தண்டனை தராங்களோ அதை நான் எடுத்துக்கிறேன், இப்போ எனக்கு பணிக்கு வருவதற்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்பாரு. ஸோ போட்டோலாம் வந்திருக்கும், இவர் ரெட் ஹேண்டடா லஞ்சம் வாங்கி பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அவரு ஒரு 2-3 மாசத்துல திருப்பி அந்த பணிக்கு வருவாருங்க. ஸோ நமக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஜெயிலுக்கு போனவர் என்ன சொல்லுவாங்க, 24 hours மேல நீங்க ஜெயில இருந்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு சார்ஜஸ் தந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெயில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ இந்த ப்ரொசீஜர் ஒருத்தர் பணியிலிருந்து நீக்கம் செய்யறது, அந்த கேஸ் முடியறதுக்கு ஒரு 15-20 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள அவர் இறந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் ஜட்ஜ்மெண்டே வரும், சரிங்களா? ஸோ நீதி ரொம்ப தாமதமாக வழங்கப்படுகிறது. சரியா வழங்கப்படுதுன்னா வழங்கப்படலாம், ஆனா தாமதமா வழங்கப்படுறதுனால இந்த ப்ரொவிஷன் உங்களோட பணியிலிருந்து நீக்கம் செய்யறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஜாப் ஒரு பர்மனன்ட் ஜாபா இருக்கும். வேற என்ன நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்குங்க? என்னதுங்க? ரெஸ்பெக்ட், மரியாதை இருக்கும். இன்ஃபேக்ட் பயங்கர மரியாதை இருக்கும். நீங்க உங்களுடைய சுற்றத்தார், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க முன்னாடி நீங்க காலேஜ் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறதுக்கும், அதுவே ஒரு கலெக்டரேட்ல ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்ங்கிறது 10வது படிச்ச குவாலிஃபிகேஷன் தான், அவர் வேலை செய்யறதுக்கு ஒரு 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கும். கலெக்டர் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாருன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஐடி கம்பெனியில குப்பை கொட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இன்ஃபேக்ட் நிறைய சம்பளம் சம்பாதிப்பாங்க. ஆனாலுமே கூட இன்னும் வெளியில இருந்து வரும் அப்படின்னா கார்பரேஷன்ல வேலை செய்யறாரு, ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இவன் ஜூனியர் அசிஸ்டண்டா, சூப்பர்டென்டா, டெப்டி பிடிஓவா, அசிஸ்டன்ட் டைரக்டரா, எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசர், நம்ம வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்படின்னு தான் சொல்றாங்க. விஓஓ கடைநிலை போஸ்ட், அதுதான் விஓஓ அப்படின்றது தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கடைநிலை போஸ்ட். அதுக்கு கீழே இருப்பாங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஓஏலாம் இருப்பாங்க, ரெக்கார்ட் கிளர்க் இருப்பாங்க. ஆனா ரெக்ரூட்மெண்ட் ஆகி வரதுல விஓஓ தான் கடைசி போஸ்ட், அதுக்கே ஆபீசர். விஓஓ பாக்குறதுக்குலாம் நான்லாம் சின்ன வயசுல இருந்தப்போ ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்குறதுக்காக அலைன்னு அலைவோம். கடைசி நேரத்துல அந்த விஓ ஒரு சைன் பண்ணி தருவாரு பாருங்க, கடவுளை பாக்குற மாதிரி பார்ப்போம், டே அப்பா பெரிய ஆபீசரு அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ நம்ம ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன நிஜம் அப்படின்னு தெரியறப்ப ரொம்ப சிரிப்பா தான் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு மரியாதை அப்படின்றது நமக்கு இந்த போஸ்ட்ல இருக்கு. வேற என்ன இருக்குங்க கவர்மெண்ட் போஸ்ட்ல? என்னதுங்க? ஓகே, கரெக்ட். ஸோ நல்ல காரணம் என்னன்னா, நான் ஒரு ரோல் மாடலா ஆயிடுவேன். நம்மளெல்லாம் திட்டிட்டு இருப்பானுங்க, இதெல்லாம் எங்க விளங்க போகுது அப்படின்ட்டு.
சரி இந்த பையனே வாங்கிட்டான் கவர்மெண்ட் வேலை, நீயும் வாங்கப்பா. ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வருவாங்க. எங்களுக்கு அட்மிஷன் வரப்ப கூட இங்க படிச்சுட்டு போய், சரி நான் வந்துட்டேன், என் தங்கச்சிங்க இருக்காங்க, என் தம்பிங்க இருக்காங்க, எங்க மாமா பொண்ணு இருக்கு, அவங்களையும் நீங்க சேர்த்து எப்படியாவது கோச்சிங் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போவோம், சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே மோஸ்ட்லி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் போயிட்டாங்க அப்படின்னா ஒய்ஃபையும் எப்படியாவது படிக்க வச்சு கவர்மெண்ட் ஜாப் கூட்டு வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. வேற நம்ம ஒரு ரோல் மாடலா மாறுறோம், சரிங்களா? ஸோ அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். வேற கவர்மெண்ட் ஜாப்ல வேற என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு? லோன் வாங்கிக்கலாம் ஆப்வியஸா. என்னன்னா லோன் அப்படின்னா இந்த ஃபைனான்சியலி நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால சம்பளம் வந்து நிறைய தராங்க. நிறைய தராங்கன்னா 10வது படிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு நீங்க குரூப் 4 பாஸ் பண்ணி போறீங்கன்னா எவ்வளவு சம்பளம் இருக்குங்க? எவ்வளவு சம்பளம் இருக்கும்? 30,000 ரூபாய். ஸோ 30,000 ரூபாய். இப்போ பே கமிஷன் வந்துருச்சுன்னா, பே கமிஷன் அப்படின்றது 10 வருஷத்துக்கு ஒன்று வரும். சம்பளத்தை அதிரடியாக உயர்த்துவாங்க, 25%, 30% அப்படின்னு உயர்த்திடுவாங்க, சரிங்களா? ஸோ அப்போ இப்போ 30,000 ரூபாய் இருக்கு. 2026 1/1/2026 புது பே பேண்டே வந்துடும். சம்பளம் எல்லாம் பயங்கரமா உயரும். கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு பயங்கர மவுஸ் வரும் பாருங்க. 2026 இந்த பே கமிஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் படிக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. நாங்க வந்தப்ப 2008, 9, 8 சரிங்களா, அப்பெல்லாம் ரொம்ப சம்பளம் கம்மி. ரொம்ப சம்பளம் கம்மினா, நான் ஐடில வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுடைய ஸ்டார்டிங் சேலரி வந்து, நான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸுங்க முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் கம்பெனி பிளேஸ்ட் ஆகிட்டு இன்ஃபோசிஸ் போகிறோம். அப்போ வந்து 27,000 ரூபாய் சம்பளம் தந்தாங்க 2007, சரிங்களா? 18 இயர்ஸ் பிஃபோர் 27,000 28,000 ரூபாய் தந்தாங்க. அப்போ கவர்மெண்ட்ல வந்து சம்பளம் வந்து 12,000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு இருந்தது. அதனால பெரிய ஆர்வமே இல்லை இதுக்கெல்லாம் யார் போயிட்டுன்ட்டு. நாங்க எங்க காலேஜ்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க படிச்சப்ப நிறைய பசங்க ஐஏஎஸ் கிளியர் பண்ணாங்க, ஐபிஎஸ், டெப்டி கலெக்டர் நிறைய பேர், டிஎஸ்பி எல்லாம் இப்போ வந்து எஸ்பி கேடர்ல இருக்காங்க, கன்ஃபர்ட் ஐஏஎஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இப்போ போயிட்டாங்க ஏற்கனவே. அந்த பசங்க கிட்ட இதுக்கான ஒரு ஆர்வமே இல்லை. ரொம்ப சம்பளம் கம்மி, 12,000 ரூபாய் சம்பளம், சரிங்களா? அதனால யாரும் வராம இருந்தாங்க. அந்த 6th பே கமிஷன் 2009 வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் இது மேல ஒரு பெரிய கிரேஸ் வந்துச்சு. ஓ பரவாயில்ல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு மாற ஆரம்பிச்சாங்க. அடுத்து 7th பே கமிஷன்ல சம்பளம் கூட வந்துருச்சு. ஸோ இப்போ 7th பே கமிஷன் தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு குரூப் 4 சேலரி வந்து 30,000 ரூபாய். இப்பயும் இன்ஃபோசிஸ்ல ஒரு பிஹெச்டி காலேஜ்ல படிச்சு, ஒரு விஐடி காலேஜ்ல படிச்சுட்டு ரெக்ரூட் ஆகி உள்ள போறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சம்பளம் என்னவா இருக்கும்? நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், பிஇல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்கேன். எவ்வளவு சம்பளமா இருக்கும்? அதே சம்பளம் தான். நான் 18 வருஷம் முன்னாடி என்ன சம்பளம் வாங்கணும் அதை தான் இன்னைக்கு வரைக்கும் தராங்க பிரைவேட்ல. ஆனா இந்த குரூப் 4 வேலைக்கு இதே 18 வருஷம் முன்னாடி 7,000 ரூபாய் சம்பளம் இருந்திருக்கும். இப்ப 30,000 ரூபாய். 4 மடங்கு 5 மடங்கு உயர்ந்திருக்கு. அடுத்த வருஷத்துல 6-7 மடங்கு உயரும். ஏன்னா இந்த ஐடில ஒரு ஸ்டாக்னேஷன் வந்துருச்சு. நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம ஓபன் பண்ணி நிறைய பேர் அனுப்பிச்சிட்டே இருந்துட்டோம். அவனுக்கு ஃப்ரெஷருக்கு வந்து இவ்வளவுதான் சம்பளம், நீ வந்தாவ வல்லினா போனா அவன் எவ்வளவு ரூபாய்க்குனாலும் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால அதை அவங்க உயர்த்தவே இல்லை. கவர்மெண்ட்ல அப்படி இருக்க முடியாது, எல்லாமே ரூல் பேஸ் பண்ணி நடக்கிறது இல்லைங்களா? ஸோ அதனால சம்பளம் அப்படின்றது ரொம்ப கூடுதலா இருந்துட்டே இருக்கு. ஸோ சம்பளம் கூட, சம்பளம்னா சம்பளம் மட்டும் கிடையாதுங்க, சம்பளம் மட்டும்தான், சரிங்களா? சம்பளம் அதிகமாகும். எத்தனை தடவை இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க பிரைவேட்ல? ஒரே ஒரு டைம், வருஷத்துக்கு ஒரு டைம் தருவாங்க. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்காம விட்டுருவாங்க. உனக்கு வேலை தரதே பெரிய விஷயம், சம்பளம் குறைக்காம இருக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம சம்பளம் உயர்வு கேட்டோம் அப்படின்னா இந்த சத்யராஜும் வடிவேலும் ஒரு காமெடியில பண்ணுவாங்கல்ல, ஸோ உனக்கு என்ன செலவு பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி கணக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பிரைவேட்ல. ஆனா கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து பயங்கரமா தராங்க. நம்ம சொல்லிட்டோம் நிறைய தராங்க அப்படின்ட்டு. அது இல்லாம 3 இன்க்ரிமெண்ட் தருவாங்க. 2 டிஏ இன்க்ரிமெண்ட், ஒரு ஆனுவல் இன்க்ரிமெண்ட். இப்போ உங்க சம்பளம் வந்து 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 3% இன்க்ரிமெண்ட் அப்படின்றது தருவாங்க. இந்த 10,000 ரூபாயில ஒரு 5,000 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய பேசிக்கா இருக்கும், ஒரு 8,000 ரூபாய் அப்படின்றது பேசிக்கா இருக்கும், மீதி 2,000 ரூபாய் அப்படின்றது
இந்த டிஏ, அப்புறம் ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், இது மாதிரி நிறைய அலவன்சஸ் தருவாங்க. 3% வந்து இந்த 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு போட்டு தந்துருவாங்க. அது இல்லாம உங்களுடைய இந்த டிஏ அப்படின்றது டியர்னஸ் அலவன்ஸ், இன்ஃபிளேஷன் ஏறதை பொறுத்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை அரசாங்கம் சம்பளத்தை உயர்த்தி தந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3% to 5% வரைக்கும் இப்ப இருக்கிறதுக்கு இருக்குங்க. சில நேரத்துல 10% வரைக்கும் தந்திருக்காங்க. ஸோ அப்ப 2 டைம் தராங்க இது. ஸோ 2 டைம் 3% தராங்கன்னா அதுவே ஒரு 6%. அது இல்லாம ஒரு 3% ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு தராங்க. கிட்டத்தட்ட 9% உங்களுடைய சம்பளம் ஏறும். 10,000 ரூபாய் இருந்ததுன்னா ஸோ அடுத்த வருஷத்துல உங்களுடைய சம்பளம் 10,900 ரூபாயா மாறும். ஸோ சம்பளம் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும், கம்மி ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றதுனால நம்மளுடைய நீட்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும், மக்கள் தொகையும் பெருகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆயிடும், வளர்ச்சியை நோக்கி தான் இருக்கும். இதுவே ஜப்பானா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபி growth வந்து ஒரு 8% இருக்கும் எப்பயுமே. இப்போ ஜப்பானுக்குலாம் -2% இருக்கும், ஜெர்மனிக்குலாம் -1% இருக்கும், யூஎஸ்னா 3% இருக்கும். அவங்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையாதுங்க, ஸ்டாக்னட்டா இருக்கும், இல்லை ரொம்ப நாமினலா வளரும். ஆனா இந்தியாவுடைய பொருளாதாரம் 8% வளர்ந்துட்டே இருக்கும். 8% வளருது அப்படின்னா இன்ஃபிளேஷனும் ஏறும். ஸோ அப்ப சம்பளம் அப்படின்றது உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நிறைய சம்பளம் வருது நமக்கு, சரிங்களா? சம்பளம் வந்தா சொல்ற மாதிரி லோன் தருவாங்க. பிரைவேட்னா லோன் தர யோசிப்பாங்க, ஆனா கவர்மெண்ட்னா அப்படி கிடையாது, லோன் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஓகே, வேற என்ன இருக்கு கவர்மெண்ட் ஜாப்ல, வேற என்ன நன்மைகள் இருக்குங்க? நேட்டிவ்லயே கிடைக்குமா வேலை? நான் ஐடி படிச்சுட்டேன், நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், ட்ரிபிள் படிச்சிட்டேன், ஐடி படிச்சிட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட்டேன், நான் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிட்டேன். சேலத்திலே வேலை செய்ய முடியுமா? இங்க அதற்கான ஃபேக்டரிஸ் இருக்கா? நீங்க வந்து கோயம்புத்தூர் போகலாம், இல்லைன்னா சென்னை போகலாம், இல்லைன்னா பெங்களூர் போகலாம், இல்லை ஹைதராபாத் போகலாம், இல்லை மிடில் ஈஸ்ட் போகலாம், துபாய் போகலாம், கத்தார் போகலாம். அங்கதான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்லைங்களா? இங்க நீங்க படிச்ச வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா இல்ல நான் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன், நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா, நான் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் பிஎஸ்சி அப்படின்னா, நான் வந்து அட்டாமிக் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கல்பாக்கத்துக்கு போகணும், இல்லை தாராப்பூர் போகணும், இல்லைன்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் ஸ்டேஷன் போகணும், இல்லை இஸ்ரோ போகணும். நான் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நான் வந்து ஒருத்தருக்கு செக்ரட்டரியா மாறணும் அப்படின்னா நல்ல பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க போய் வேலை செய்ய முடியும். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு, சென்னையில நிறைய இருக்குங்க. இப்ப குரூப் 2ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எம்எஸ்எம்இ வந்து எந்த மாவட்டத்துல அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. எங்க அதிகமா இருக்கு எம்எஸ்எம்இனா? இந்த மார்ஜினல் ஸ்மால் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து அதுதான் வேலை வாய்ப்பை அதிகமாக தரக்கூடிய நிறுவனங்கள். கார்பரேட் வந்து பெரிய லெவல்ல வேலை தருவாங்கன்னா ஒரு 10 கார்பரேட்ஸ் தான் இருப்பாங்க. ஆனா எம்எஸ்எம்இ வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் வந்து நிறைய ஜென்ரேட் பண்றதுக்கு எம்எஸ்எம்இ தான் ரொம்ப முக்கியம். ஸோ சென்னையில தான் நிறைய இருக்கு, அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லைங்களா, அடுத்து சேலத்துல இருக்கு. ஸோ மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பிறந்து வளர்ந்த ஊர்லயே நமக்கு கிடைக்குதா, இல்லை நம்ம மைக்ரேட் ஆகிறோமா, இடம் பெயர்றோமா? அது கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இடம் பெயர்ப்பு பத்தி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போறோமா, மாநிலத்தோடைய வெளி பகுதிக்கு போறோமா? இப்ப பீகார்ல இருந்து மைக்ரேட் ஆகி தமிழ்நாடு வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது மாதிரி மைக்ரேஷன் இல்லாம உங்க சொந்த ஊர்லயே நீங்க வேலை செய்யலாம். கவர்மெண்ட் ஜாப்ல அது பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ஊர்லயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ்ல நீங்க வேலை செய்யலாம். ஒரு சில டிபார்ட்மெண்ட், இப்ப நீங்க ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 7 சப் ட்ரெஷரி இருக்கும், ஒரு மெயின் ட்ரெஷரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே உங்களுடைய 30 வருஷம் வாழ்க்கையை ஓட்டிடலாம். எங்கேயும் வெளியே போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ நான் இந்த ஊர்ல பெரிய பண்ணையாரு, வெளியூர்ல போனா என்ன மதிப்பானா? மதிக்கவே மாட்டான். இங்கதான் தலையில கட்டிருக்க துண்டு எடுத்து வணக்கம் சொல்லுவாங்க, பேசுவாங்க, அண்ணாச்சின்னு பேசுவாங்க. அந்த ஊர்லாம் போனா நம்ம, அதுவும் நீங்க சென்னை மாதிரியான பெருநகரத்துக்குலாம் போனீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப அதுல வந்து ஒரு பெரிய இயந்திரத்தோடைய ஒரு சின்ன பல்சக்கரம் தான், உங்களை யாரும் கண்டுக்கூட மாட்டாங்க. அந்த நகரம் இயங்குவதற்கு ஒரு சிறு உதவி தான் நீங்க பண்றீங்க, அதற்கான மதிப்பெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனா உள்ளூர்ல அப்படி கிடையாது, சரிங்களா? ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. வேற என்ன கவர்மெண்ட் போஸ்ட்ல வேற என்ன இருக்குங்க? லீவ் நிறைய இருக்கு. பிரைவேட்ல எவ்வளவு நாள் லீவ் தருவாங்க?
மாசத்துக்கு ஒரு நாள் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வேற ஏர்ன்டு லீவ் எவ்வளவு நாள் தருவாங்க? சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அப்படின்னு எவ்வளவு தருவாங்க? 15 நாள் தருவாங்களா? வருஷத்துக்கு 15 நாள் தருவாங்க. இந்த கவர்மெண்ட்ல எவ்வளவு நாள் லீவ் தருவாங்க? ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா பிரைவேட் கம்பெனிலும் தர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவ் தருவாங்க, சரிங்களா? சனிக்கிழமை அப்படி கிடையாது. சனிக்கிழமை வந்து டிபெண்ட்ஸ், அது நீங்க இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்து. நீங்க எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில இப்ப வந்து ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்கன்னா சனிக்கிழமை ஒரு செகண்ட் சாட்டர்டேவும் ஃபோர்த் சாட்டர்டே லீவு தருவாங்க. ஐடில இருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் உங்களுக்கு வீக்கெண்ட் வந்து லீவா தான் இருக்கும், சரிங்களா? கவர்மெண்ட்ல எவ்வளவு நாள் லீவ் இருக்கும்? கவர்மெண்ட்ல எவ்வளவு நாள் லீவ்? லீவ் வந்து நேரடியாக எதனோடு தொடர்புடையதுங்க? நேரடியா நம்மளுடைய பர்சனல் லைஃபோட தொடர்புடையது. 7 நாள் நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க புள்ள வந்து உங்க பேரவே மறந்துடுவான், அப்பான்னு கூப்பிட மாட்டான், அங்கிள்னு கூப்பிடுவான். ஸோ பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காயினோட 2 பக்கம் மாதிரி ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப், இந்த ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்றோம் அப்படின்றத வச்சுதான் நம்மள இந்த சமூகம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வீட்டுல ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த கிழவர் இருந்தார் செத்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்க தாத்தா என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது நம்மளுடைய பர்சனல் லைஃபை நம்ம எந்த அளவு இழுத்து பிடிக்கிறோம் அப்படின்றத வச்சுதான் இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்தீங்க அப்படின்னா நமக்கு சாட்டர்டே சண்டே லீவா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு நேரம் இருக்கும். காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் ஆரம்பிக்கும், 5:45 முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஆஃபீஸ் 5:45 கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. பப்ளிக்கா இருக்கிற நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஐயோ அந்த ஆஃபீஸ் போனா மூடியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ 5:45 மேல அவன் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் 24 hours வேலை அவங்களுக்குலாம். அதை நம்ம பள்ளி கல்வித்துறையில அசிஸ்டண்டா போய் சேர்றேன் அப்படின்னா 5 மணிக்கு ஸ்கூல் அடிச்சிருவாங்க, சரிங்களா? அதுக்கு மேல வாட்ச்மேனை கை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே விட்டுருவாரு நம்மள. நான் ஒரு அசிஸ்டண்டா, நான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை செய்யறேன்னா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓகே, எவ்வளவு நாள் கவர்மெண்ட்ல லீவ் இருக்கு? லீவ் எவ்வளவு நாள் இருக்குங்க? சும்மா குத்து மதிப்பா சொல்லுங்க நீங்க. சம்பளத்துடன் கூடிய விடுப்பு அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? வருஷத்துக்கு எவ்வளவு நாளுங்க? 365 நாளா? ஸோ இதுல எவ்வளவு நாள் வந்து லீவா இருக்கலாம்? 120 டேஸ். ஸோ வீக்கெண்ட் அப்படின்றது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, அனைத்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை தான். கலைஞர் வந்து மாத்திட்டார். சனிக்கிழமை முன்னாடி இருந்தது, 80s மாத்திட்டாங்க. ஸோ வீக்கெண்ட் அப்படின்றது 52 into 2 104. ஸோ 104 நாள் நீங்க வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இதை தவிர வேற என்ன இருக்கு? கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎல், தற்செயல் விடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 12 நாள். மாசத்துக்கு ஒரு நாள் நீங்க லீவ் எடுத்துக்கலாம். லீவ் எடுக்கிறதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கி நிக்கணும் அப்படின்னு கிடையாது. லீவ் போட்டுட்டு சார் நீங்க லீவு அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த தற்செயல்னா எனக்கு நடக்குது. இஎலுக்கு தான் நம்ம கரெக்டான ரீசன்லாம் சொல்லணும். தற்செயல் விடுப்புக்கு அப்படிலாம் கிடையாது. நான் நாளானிக்கு சிஎல் போறேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காலையில ஃபோன் பண்ணி 10 மணிக்கு நான் இன்னைக்கு வரமாட்டேன் சிஎல் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம பிரைவேட்ல அதெல்லாம் சாத்தியமே இல்லை. உனக்கு பதிலாக நான் இன்னொரு ஆள் போட்டு பண்ணணும். ஆனா கவர்மெண்ட் அப்படி இல்லை. ஏமா அந்த பப்ளிக் வந்தாங்கன்னா நீங்க அந்த சீட் பார்க்குற லீவு நாளைக்கு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவானுங்க, சரிங்களா? ஸோ 12 நாள் லீவு. இது இல்லாம ஏர்ன்டு லீவ் அப்படின்னு இருக்கு. ஏர்ன்டு லீவ் அப்படின்னா சம்பளத்துடன் கூடிய விடுப்பு. சம்பளம் இல்லாத விடுப்பு அப்படின்னு இருக்கு, சம்பளத்துடன் கூடிய விடுப்பு. அது வந்து ஒரு வருஷத்துக்கு 30 நாள் தராங்க. 30 டேஸ் இஎல், 30 நாள் சம்பளத்துடன் கூடிய விடுப்புங்க. இதை தவிர வேற என்ன லீவ் இருக்கும்? ஃபெஸ்டிவல், ஹாலிடேஸ், அது எவ்வளவு நாள் லீவ் இருக்குங்க? தீபாவளி, பொங்கல், பொங்கலுக்கெல்லாம் ஒரு வாரமே லீவு தான், சரிங்களா? ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எல்லாமே லீவு. ரம்ஜான் லீவு, பக்ரீத் லீவு, எல்லாமே லீவு தான். மேடே லீவு, ஆகஸ்ட் 15 லீவு, ஜான்வரி 26 லீவு. நான் சொல்றது மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சார் நான் ரூரல் டெவலப்மெண்ட்ல வேலை செய்யறேன், நான் டெய்லி வர சொல்லி சாவடிக்கிறாங்க. எக்ஸெப்ஷன்ஸ், அதெல்லாம் ஜென்ரலா நம்ம போய் சேரணும் இல்லைங்களா? ஸோ அது ஓகே. ஃபெஸ்டிவல் ஹாலிடே அப்படின்றது வருஷத்தோடைய ஆரம்பத்துல ஒரு கேலண்டர் கவர்மெண்ட்ல இருந்து வரும். இப்போ நீங்க டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜிஓ போடுவாங்க,
இந்த நாள்லாம் அரசு விடுமுறை அப்படின்ட்டு. அதுல குறைஞ்சது 25 நாள் இருக்கும், அதிகமா கூட இருக்கும், 27 28 நாள் கூட இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நான் சொல்லலை. ஓகே. ஸோ வீக்கெண்ட் இருக்கு, சிஎல் இருக்கு, அப்புறம் ஏர்ன்டு லீவ் இருக்கு, ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இருக்கு. அது இல்லாம ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே அப்படின்னு இருக்கு, வரையறுக்கப்பட்ட லீவு. இப்போ தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை, நான் ஆஃபீஸ் போகணுன்ற அவசியம் இல்லை, இந்த ஆர்ஹெச் சொல்லிக்கலாம். நம்ம 3 நாள் தான், அது 3 days இருக்கும். இப்போ ஒரு முஸ்லீம் பண்டிகை வருது அப்படின்னா அது கூட நான் ஆர்ஹெச் போட்டுக்கலாம், ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே அப்படின்றத போட்டுக்கலாம் நம்ம. ஸோ அந்த வாய்ப்புலாம் நமக்கு இருக்கு. ஸோ 3 நாள். ஸோ மொத்தமா எத்தனை நாள் வருது கூட்டி சொல்லுங்க, கூட்டி சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. 174. மொத்தம் எத்தனை நாளுங்க? 365. ஸோ இவ்வளோ நாள் நம்ம லீவ் எடுக்கலாம். இது இல்லாம மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்ட்டு 1 வருஷம் லீவ் தராங்க. ஸோ அதெல்லாம் பயங்கர என்னன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிலேயே சோசியல் செக்யூரிட்டி எல்லாம் பேசக்கூடிய அந்த கண்ட்ரிலேயே 9 மாசம் தான் தராங்க, ஆஃப் சேலரி தருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல 1 வருஷமும் தராங்க. 1 வருஷம் நீங்க வேலைக்கு போகலனாலும் சர்வீஸ்ல கவுண்ட் ஆகுது. முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகும். நீங்க 2 வருஷம் நம்ம வேலைக்கு சேர்ந்து 2 வருஷத்துல நீங்க பர்மனன்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லும். நீங்க மெட்டர்னிட்டி லீவ் 1 வருஷம் போட்டீங்கன்னா என்ன ஆயிடும், அது 1 வருஷம் தள்ளி போய் 3 வருஷத்துல தான் நீங்க பர்மனன்ட் எம்ப்ளாயா மாறுவீங்க. இப்ப லோன்லாம் எடுக்கணும் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி லோன்லாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆகலைன்னா லோன் தரமாட்டான். சரிங்களா? ப்ரொபேஷன் டிக்ளேர் ஆச்சு அப்படின்னா தான் லோன் தருவாங்க. இப்ப மெட்டர்னிட்டி லீவ் வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்ப ஜீவோ வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 4-5 months முன்னாடி வந்துச்சுங்க. ஸோ ரொம்ப பெரிய விஷயம். ஒன் இயர் தராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவு தராங்க லீவு? யூனியன் கவர்மெண்ட்ல, ஒன்றிய அரசுல எவ்வளவு தராங்க? மத்திய அரசு. சரிங்களா? நம்ம ஊர்ல மத்திய அரசு, ஒன்றிய அரசுலாம் அரசியல் பண்றாங்க. ஓகே. ஸோ எவ்வளவு நாள் லீவ் தராங்க? 6 months தான் தராங்க. பிரைவேட்ல எவ்வளவு நாள் லீவு? ஸோ நமக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 அதனின் அடிப்படையில 6 மாசம் தரணும்னு இருக்கு. ஆனா சில பிரைவேட் கம்பெனில 6 மாசம்லாம் தரதில்லை, 3 மாசம் தான் தராங்க. 3 மாசம் ஹாஃப் பே தருவாங்க, சம்பளமே தராம இருப்பாங்க, லாஸ் ஆஃப் பேல வேணா நீங்க அந்த 3 மாசம். ஆனா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டின் படி உங்களுக்கு லீவு தந்தே ஆகணும். நீங்க ஒரு லேபர் இன்ஸ்பெக்டரா போறீங்க, சரிங்களா? லேபர் இன்ஸ்பெக்டர் நீங்க ஆயிடுறீங்க. குரூப் 2ல பாஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்ல லாஸ்ட் டைம் படிச்சு 53வது ரேங்கிங் ஒருத்தவங்க பிரதீபா அப்படின்றவங்க லேபர் இன்ஸ்பெக்டர் தான், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் லேபர் இன்ஸ்பெக்டர். ஸோ அவங்க போய் ஒருத்தவங்க பிரெக்னன்சி முடிஞ்சு 2-3 மாசத்துல வேலைக்கு வராங்க. ஒரு பிரைவேட் ஃபார்ம்ல போய் கேட்குறாங்க, என்கொயரி பண்றப்ப ஏன் அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்கன்னா, இல்லை லீவ் எனக்கு தரல அப்படின்னா அந்த நிறுவனத்தின் மீது நம்ம கேஸ் போடலாம், பயங்கரமான நஷ்டஈடு பெற்று தரலாம் ஆக்டின் அடிப்படையில. குழந்தை தொழிலாளர் பணி அமைத்திருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து சட்டப்படி அவங்களை தண்டிக்கலாம். தண்டிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்கு. ஸோ நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அந்த அதிகாரம்லாம் உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ 1 வருஷம் தராங்க. இது இல்லாம மெடிக்கல் லீவ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. எம்எல். ஸோ எம்எல்லும் கிட்டத்தட்ட 30 நாள் இருக்கும். அப்போ 174 + 30 204 days, 365 daysல வித் பே. பிரைவேட்லலாம் சாத்தியமே கிடையாது. சரிங்களா? உங்க அப்பா ஏதாவது கம்பெனி வச்சு அதுல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அப்ப வேணா சாத்தியம். சரி, நம்ம பையன் தானே, வரப்போ வரட்டும், அவன் வேலையை சேர்த்து நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு செய்வாங்க. மற்றபடி பிரைவேட்ல சாத்தியமே கிடையாது. இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் லீவெல்லாம் எடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா அந்த நீங்க பண்ண பிஸ்னஸ் தடமே தெரியாம அழிஞ்சு போயிடும். சரிங்களா? கடை நான் திறக்கிறப்ப வந்து வாங்குறதுக்குலாம் கஸ்டமர் இல்லை, கஸ்டமர் வரப்ப கடை திறந்துருக்கணும் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ லீவ் நிறையா இருக்கு. நம்மளுடைய பர்சனல் லைஃப் வந்து பேலன்ஸா நம்மளால கொண்டு போக முடியும். நிறைய சர்வே எடுத்திருப்பாங்க, பிரைவேட்ல வேலை செய்யறவங்க நிறைய டிவோர்ஸா, இல்லை கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க நிறைய டிவோர்ஸா அப்படின்ட்டு. யாருது அதிகமா இருக்கும்? ஸோ ஆப்வியஸ்லி பிரைவேட் தாங்க. ஸோ இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். வேற என்ன பெனிஃபிட்? கவர்மெண்ட் போஸ்ட்ல நம்ம இருக்கிறதுனால வரதுங்க. டார்கெட் பேஸ்டா நம்மளது அப்படி கிடையாது. பிரைவேட் வந்து டார்கெட் பேஸ்டு. நீ மார்க்கெட்டிங்ல இருக்கிற 10 ஆர்டர் எனக்கு பிடிச்சிட்டு வந்தாதான் உனக்கு சம்பளம், அப்பதான் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளது வந்து
சர்வீஸ் ஓரியன்ட், நாட் ப்ராஃபிட் ஓரியன்ட். கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது ஒரு சர்வீஸ் நம்ம பண்ண போறோம், மக்களுக்கான சேவையை நம்ம செய்ய போறோம். ஸோ அதற்கான நகர்வுகள் நம்ம மூலியமா நடக்குது, சரிங்களா? ஸோ அதுதான் இப்ப ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் வந்து பெரும் அளவுல கிடையாது. இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. எதனால இருக்கு அப்படின்னா, குறைவான காலி பணியிடங்கள் இருக்கும். அதாவது 10 பேர் செய்ய வேண்டிய இடத்துல ஒரு 5 பேர் 6 பேர் வந்து ஆள் இல்லாம இருப்பாங்க, ஆள் போடாம இருப்பாங்க. அதனால அவங்களுடைய வேலையை சேர்த்து நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இது கூட நான் சொல்லக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க 2 தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட ஆள்லாம் ஓரளவு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இதுல பணி வந்து செய்வதற்கான என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு பிற்கா இருக்கு. பிற்கா அப்படின்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அந்த பிற்கால வந்து ஒரு 3000 பாப்புலேஷனுக்கு ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மக்கள் தொகை பெருசாகி 6000 7000 பேர் வந்துருவாங்க. அந்த ஒரே இன்ஸ்பெக்டர் தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான பணி சூழல் வந்து இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காது. நான் சொல்றக்கூடிய ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இந்த அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க. சரிங்க, கோர்ட்ல எல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா பயங்கர பணி அழுத்தம் இருக்கும். நமக்கு மேல வேலை செய்யறவங்களை பொறுத்துதான் நம்மளுடைய பணி. சரி, நமக்கு மேல சட்டம் தான் இருக்கு, அதுக்கு மேல யாரும் கிடையாது. அதிகாரிகள் அந்த சட்டத்தை வந்து நம்ம மேல பயன்படுத்துவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுங்க. இப்போ ஒருத்தர் கலெக்டரா இருக்காரு, ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டரா இருக்காரு அப்படின்னா, அவருக்கு எவ்வளவு படிச்சிருந்தா அவர் வந்து அந்த கலெக்டர் வேலையை செய்யலாம். உள்ள வர்றது ஓகே, நிறைய படிச்சிருக்கணும், 6 வருஷம் படிச்சிருக்கணும், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிச்சிருக்கணும், நிறைய டெஸ்ட் எழுதிருக்கணும், இந்த ப்ராசஸ் எல்லாம் ஓகே. ஆனா அந்த வேலையை செய்வதற்கு அப்படின்னு ஒரு அறிவு இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 10வது படிச்ச ஆளே செஞ்சிருவாரு. 10வது படிச்ச ஆளே ஒரு கலெக்டர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருவாரு. எப்படி நான் சொல்றேன் அவ்வளவு கான்பிடென்டா அப்படின்னா, எப்படி நான் சொல்றேன், ஏன்னா நிறைய அமைச்சர்கள், நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் 10வது படிச்சவங்க தான். அது கூட படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க, 7வது டிஸ்கண்டினியூ ஆன ஆளுங்களா இருக்காங்க. அவங்க இந்த கலெக்டருங்கெல்லாம் இயக்குறவங்க. நிர்வாக திறமை மட்டும் இருந்துட்டா போதும். இந்த படிப்பு அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம்தான். நான் ஒரு 2 வருஷம் இந்த கலெக்டர் எப்படி வேலை செய்யறாருன்னு கூடவே இருந்து பார்த்துட்டேன் அப்படின்னா, நான் என்னால கலெக்டர் வேலையை செய்ய முடியுங்க. நான் இல்லை, எல்லாராலையுமே பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, வேற என்ன பெனிஃபிட் இருக்கு, வேற எதற்காக அரசாங்க வேலை அப்படின்றத நம்ம போறோம். வாரிசு வேலை கிடைக்கும். அது முன்னாடி நிறைய இருந்ததுங்க. முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 58 வயசு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருந்ததுன்னா ஒரு 56 வயசுல விஆர்எஸ் வாங்கிட்டு என் பையனுக்கு என் வேலையை கொடுத்துருங்க அப்படின்னு வாரிசு வேலை வாங்குவாங்க. இல்ல பணி நேரத்துல செத்து போயிட்டாங்க அப்படின்னா, பணி நேரம்னா ஆபீஸ்ல இல்ல, வீட்டுல கூட செத்து போயிட்டாங்க அப்படின்னா கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அவங்க வாரிசுகளுக்கு வேலை கிடைக்குங்க. பிரைவேட்ல எல்லாம் வாய்ப்பே கிடையாது. முன்னாடி இருந்தது இந்த விசுவாசத்தை வச்சு, முன்னாடி ஒரு சமூகம் இயங்கிட்டு இருந்தது 1980s 90s லேட் 90s வரைக்கும். அதுக்கப்புறம் உலகமயமாக்கல் நடந்ததுக்கு அப்புறம் அப்படிலாம் கிடையாது. சரி, அவங்க வம்சம் சும்மா நம்ம கிட்ட வேலை செய்யறவன், அவங்க கல்யாணத்துக்கு நம்ம தான் எடுத்து பண்ணணும் அப்படிலாம் இருந்தது. அதெல்லாம் இப்ப கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ஜாதிய முறை கூட அதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஓப்பன் எண்டா ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, ஸோ வேற என்ன இருக்குங்க? வேற என்ன நல்லது? மன நிறைவு கிடைக்கும். 1ஆம் தேதிலாம் அவங்க கிடைக்காதுங்க. சரிங்களா? நீங்க அவ்வளவு பேராசைப்படாதீங்க. 31ஆம் தேதி கிடைச்சிடும். ஓகேங்களா? 31ஆம் தேதி காலையிலே கிடைச்சிடும். இல்ல 30ஆம் தேதி இருந்தா காலையிலே கிடைச்சிடும். அந்த 30, 31 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருந்தா 29ஆம் தேதி காலையிலே டான் வந்துடும், மெசேஜ் வந்துடும். அது உங்க பேங்க் பொறுத்து. ஒரு சில பேங்க்ல அனுப்பவே மாட்டானுங்க. செய்யக்கூடிய செலவை மட்டும் டைன் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். எவனாவது ஒருத்தன் பணம் போட்டானா வரவே வராது மெசேஜ் நமக்கு. ஓகே, ஸோ வேற என்ன நன்மைகள்? ஸோ நான் வந்து பொதுவா நிறைய காலேஜஸ் எல்லாம் போய் பேசுறப்ப, இது மாதிரி எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, எதுக்காக கவர்மெண்ட் ஜாப் போறீங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, இது வரைக்கும் நீங்க சொல்லாதது என்னன்னா, நான் இந்த சொசைட்டிக்கு நான் பண்ண போறேன், நான் சோசியல் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு காமெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்கள அந்த பையனை கூப்பிட்டு இது வரைக்கும் என்னப்பா பண்ணீங்க அப்படின்னா, எதுவும் பண்ணல. ஸோ பண்ணணும்னு இருக்கவன் எப்பனாலும் பண்ணுவான். சரிங்களா? 5 வயசுல இருந்து 10 வயசுல இருந்து எவ்வளவு நாள்னாலும் பண்ணலாம். நம்ம சுய ஒழுக்கமா இருந்து எல்லாமே பண்ணலாம். நான் சொசைட்டிக்கு நான் பேபேக் பண்ண போறேன், இவ்வளவு இந்த சொசைட்டி என்னை வளர்த்தது, நான் சொசைட்டிக்கு திருப்பி தர போறேன். ஸோ இன்ஃபேக்ட் பயங்கரமா பண்ணலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரே ஒரு சுந்தர வடிவேலால ஒரு தமிழகமே மாற்றம் கட்டுச்சு. மதிய உணவு அப்படின்னு கொண்டு வந்து, ஸ்கூல்ல என்ரோல்மெண்ட் நிறைய கொண்டு வந்து, நிறைய காலேஜஸ் ஆரம்பிக்க வச்சு, தொடர் வினை. காலேஜ் ஸ்கூல் முடிச்சவனுக்கு வந்து படிக்கிறதுக்கு காலேஜ் இல்லை,
அப்ப எம்ஜிஆர் இருந்தாரு, சரி பிரைவேட் காலேஜ் ஆரம்பி, பிரைவேட் ஸ்கூல் ஆரம்பி, கவர்மெண்ட் எய்ட் பண்ணும், சம்பளம் தரும் அப்படின்னு ஆரம்பிச்சு எந்த இடத்துல வந்து நிக்கிறோம். தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே லீடிங்னா மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம தான் பெரிய ஸ்டேட். பொருளாதார ரீதியில ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூட்டராகவும் சரி, சர்வீஸ் செக்டர்ல நம்மளாம் வேற லெவல். சரிங்களா? தமிழ்நாடும் நம்மளுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்மளுடைய எஜுகேஷன் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் யாரோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா மகாராஷ்டிரா, அப்புறம் சிக்கிம், அதுக்கப்புறம் பீகார், இவங்களோடலாம் கிடையாது. ஃபின்லாந்து, அப்புறம் நெதர்லாந்து, ஹாலாந்து சொல்லுவாங்க, அவங்களோட, நார்வே, ஸ்வீடன், அவங்களோட கம்பேர் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நான் சொல்றேன். அதை செயல்படுத்தக்கூடிய முறையில நிறைய குறைகள் இருக்கும். அரசாங்கத்து மேல நம்ம எப்பயுமே ஒரு விரோதமா தான் இருப்போம். என்ன செஞ்சாலும் ஒரு விரோதம்லாம் இருக்கும். ஆனா நம்ம இருக்கக்கூடிய நிலைமையை நீங்க பீகார்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரிசால போய் பாத்தீங்கன்னா வறுமை அப்படின்றதெல்லாம் இருக்கும். சாப்பிடாம தூங்குவானுங்க. இப்ப கூட இந்தியாவில இருக்கக்கூடிய 145 கோடி பேர்ல இன்னும் கூட 14 கோடி பேர் நைட் சாப்பிடாம தூங்குறாங்க அப்படின்னு NSSO, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ சோசியல் சர்வீஸ் பண்ணலாம். ஸோ உங்களால வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு சமூக மாற்றத்தை உங்களால ஏற்படுத்த முடியுங்க. ஓகே. ஸோ ஜாப் செக்யூரிட்டி இருக்கு, சேலரி க்ரோத் இருக்கு, ஒர்க் ப்ரெஷர் மாடரேட்டா இருக்கு கம்பேர்ட் டு பிரைவேட், ஃபைனான்சியல் எய்ட்ஸ் நிறைய இருக்கு, பென்ஷன் இப்ப கூட பென்ஷன் கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு நம்ம எக்கனாமிக் கிளாஸ் எடுக்கிறப்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. பென்ஷன் எதுக்காக பென்ஷன் தராங்க, ஓல்டு பென்ஷன்னா என்ன, நியூ பென்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம்னா என்ன, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்னா இது கொஸ்டினா கூட கேட்கலாம். இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் மட்டும்தான் நான் சும்மா ஜென்ரலா பேசுறதுங்க. மற்றபடி கிளாஸஸ் நம்ம எடுக்கிறப்ப ஒரு பாயிண்ட் கூட வெளியில போக மாட்டோம். இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது கதை, அரசியல், சினிமா அப்படின்னு கொண்டு வருவோம். ஆனா டுதக்கோ சப்ஜெக்டை இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய டாபிக்கை உங்களுக்கு நான் டெலிவர் பண்றேன்னா அப்படின்றது தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ சோசியல் ரெஸ்பெக்ட் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ நான் வந்து சொசைட்டிக்கு நான் என்ன தரேன் அப்படின்றதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது தருது. ஓகே. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஜாபா பிரைவேட் ஜாப்புங்களா? கவர்மெண்ட் ஜாப் ஆப்வியஸ்லி, இல்லைங்களா? ஓகே. ஜாப் நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஏன் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு 20 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப் எதனால முக்கியம் என்னன்னா, நான் எதுக்காக இந்த செஷன் வந்து லென்த்தியா எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க இன்னும் எவ்வளவு நாள் ஓட போறீங்கன்னு தெரியாது. 6 மாசமா இல்ல 8 மாசமா? ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஓட மாட்டீங்க, நின்றுவீங்க. இல்ல ஒரு 2 வருஷமா 3 வருஷமா நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஒரே வருஷத்துல பாஸ் பண்ணிடலாம். எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி எல்லா டெஸ்ட்டும் எழுதுனீங்கன்னா 1 வருஷமே அதிகம். சரிங்களா? இல்ல எனக்கு தோது படுறப்ப நான் வரேன், நீங்க சொல்லித்தாங்க, நான் வாங்கிக்கிறேன், அப்புறம் நான் போயிடுறேன். என்னன்னா இந்த இந்த ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம கடைசியாக அந்த ப்ராசஸை பத்தி பேசுவோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, அப்புறம் வேலை அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் யூடியூப் வீடியோ பார்க்குறேன், யூடியூப்ல யாரோ ஒருத்தர் அவர் கிளாஸ் எடுக்கிறாரு, அது எனக்கு புரியுது, என் அறிவுக்கு புரியுது, அதை நான் ஒரு நோட்ஸா எடுக்கிறேன். அவர் அப்புறம் சொல்லுவாரு, அவருக்கு அவர் சொல்றதுல இந்தந்த விஷயம் எனக்கு புரியுது, அதை மட்டும் நான் நோட்ஸா எடுக்கிறேன், அதை நான் படிக்கிறேன், எக்ஸாம்ல அதே தான் கேட்கணும், அதை நான் டெலிவர் பண்ணுவேன், நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸாமை சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு கடைசி ஒரு 7-8 மாசத்துல டிஎன்பிசி இந்த யூடியூபர்ஸ் எல்லாரையும் வச்சு செஞ்சிருச்சு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாங்க இல்ல, நாங்க வேற லெவல்ல. நீ இன்னும் ஸ்கூல் புக்கவே சொல்லி தருவ, அதுவே நான் கேள்வியா கேட்கணுமா? நான் வேற லெவல்ல, நான் எனக்கு தகுந்த மாதிரி தான் கேட்பேன் அப்படின்ட்டு பெரிய பெரிய அகாடமி. சரிங்களா? 100 பிரான்ச்சு, 70 பிரான்ச்சு, 60 பிரான்ச்சு, டெஸ்ட் பேட்ச் எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டாங்க. எல்லாம் என்ன சொல்லி தருவாங்க, ஸ்கூல் புக் எடுத்து இதான் பாடம், நான் சொல்றேன், நீங்க எழுதிக்கோங்க, டிக்டேட் பண்றேன், எழுதிக்கோங்க, கொஸ்டின் அதவே வச்சு உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணி எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வச்சு. தமிழ்லாம் அப்படித்தானே கேட்டு இருந்தாங்க. 95 கேள்வி ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். ஸ்கூல் புக்கு ஃபுல்லா உங்களுக்கு கரைச்சி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரியான மெத்தடவே மாத்திட்டாங்க. இப்ப தமிழ் சிலபஸ் எப்ப மாத்தினாங்களோ அப்பவே கதையை முடிச்சுட்டாங்க. நிறைய அகாடமிஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க, வாடகை கூட கொடுக்க முடியாம பயங்கர சிரமப்படுறாங்க. அவங்க அப்டேட் ஆகல. டிஎன்பிஎஸ்சி வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. நம்மளால இன்னும் கூட வெர்ஷன் 1ல இருந்துட்டு முகலாயர்களுடைய வருகை
நான் அக்பரை சொல்றேன் 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இதுவே தான் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ப வைக்கிறாங்க. அதனால லார்ஜ் ஆடியன்ஸ், லட்சக்கணக்கான வியூஸ் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாமே இன்னும் கூட இந்த எக்ஸாம்ல இருந்து இந்த சேஞ்சில் அவங்க அடாப்ட் ஆகாம பசங்களையும் அந்த நிலைமை நோக்கி போக விடாம தடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் நிறைய ஃபெயிலியர்ஸுங்க. இந்த ப்ராசஸை கரெக்டா ஒரு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும், வெரி டஃப். சரிங்களா? இந்த ப்ராசஸை நீங்க ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான், கஷ்டமே கிடையவே கிடையாது. ஆனா நிதானமா போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ புதுசா வர எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், ரொம்ப நாளா இவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க போவாங்களா இல்லை இப்பதான் வந்திருக்கேன் நான் போவேனா அப்படின்ட்டு. இந்த காம்படிஷன் பத்தி எப்ப நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்புறம் ரெஃபரன்ஸ் புக் நல்லா படிச்சிட்டோம், டெஸ்ட் ஒரு 30-40 எழுதிட்டோம், அதுக்கப்புறம் தான் இந்த காம்படிஷன் பத்தி நம்ம யோசிக்கணும். எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு தப்பு காம்படிஷன் பயந்துட்டு வெளியவே நிக்கிறது தான். இது உள்ள என்ன அனுமதிக்காது அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறது தான். ஆனா கொஞ்சம் நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அந்த விரிசல் பெருசாயிட்டே இருக்கும், ஈஸியா போயிடலாம் அடுத்த பக்கத்துக்கு. சரிங்களா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, டிஎன்பிஎஸ்சி ஜென்ரலா சொல்றது, காசு கொடுத்து வேலை வாங்க முடியுங்களா? வாய்ப்பே இல்லை. சரிங்களா? நான் ஓவர் 15 இயர்ஸா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சேஞ்சஸ் எப்படி இந்த டிஎன்பிஎஸ்சியில பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ ஸ்டேஜ்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூவே தூக்கி இருக்காங்க, குரூப் 2ல இருந்து தூக்கி இருக்கிறாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் டிஎன்பிஎஸ்சி பத்தி இப்ப கூட நம்ம பழி சொல்லலாம். அதனால நமக்கு என்ன ஆக போகுது? தமிழ் டஃபா கேட்டாங்க, இங்கிலீஷ் டஃபா கேட்டாங்க, எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்க, போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நான் ட்ரெண்ட் பண்றேன். ஒரு ரூபாய்க்கு புண்ணியம் கிடையாது. இந்த குரூப் 4 அப்பவே எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க எக்ஸாமை கேன்சல் பண்ணிடுவாங்க, நாங்க எல்லாம் பேசிட்டோம், அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், எதிர்ப்பு கூட்டம் போட்டுட்டோம், மதுரையில மீட்டிங். அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. எக்ஸாம் எப்போ கேன்சல் பண்ணுவாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பண்ணுவாங்க. 2012 அது மாதிரி பண்ணாங்க, குரூப் 2 எக்ஸாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண மாதிரி வாய்ப்பே இல்லை. என்னன்னா இந்த கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நினப்போடவே நம்ம ரொம்ப நாள் இருப்போம், ஒரு 2-3 மாசம் படிக்காம இருப்போம். இருக்கக்கூடிய ஒரு நிமிஷமும் ரொம்ப முக்கியங்க. ஸோ அதை நாம கரெக்டா எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா போதும், பாஸ் பண்ணிடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ரெக்ரூட்மெண்ட் பயங்கர ஜென்யூனா இருக்கும், மெரிட் பேஸ்டு தான். செக்ரட்டரியோட மச்சினன் தெரிஞ்சவர் இருக்காரு, அவர் மூலியமா போனா போஸ்டிங் போட்டு தந்துடுவாரு அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, 1% கூட வாய்ப்பு கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் ஏன் படிக்க வராம இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல நம்பிக்கை இல்லாதது, நான் படிச்சு வேலைக்கு வாங்குவேன் அப்படின்ட்டு. இன்னொன்னு டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, அவெல்லாம் கரெக்டா எக்ஸாம் நடத்த மாட்டான், எல்லாம் ஃபுல்லா ஃப்ராடு, எல்லாம் ஐவாஷ்க்கு நடத்துறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, பயங்கர ஜென்யூனா நடக்குது இப்ப எக்ஸாம் எல்லாமே. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்ப எழுதக்கூடிய ஓஎம்ஆர் ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதை ஒருத்தவங்க ஆடிட் பார்ப்பாங்க, இவங்க மார்க் இவ்வளவுதானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. டிஎன்பிசிக்கு மேல இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவங்க ஏஜி ஆடிட் பார்ப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஆடிட் டீம் போய் இவங்க ப்ராசஸ் கரெக்டா பண்ணாங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் இருக்குங்க. ஸோ ஆர்டிஐல நீங்க எப்ப வேணாலும் உங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்க்கலாம், உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்க்கலாம். இதெல்லாம் மீறி ஒருத்தர் தப்பு பண்ணானா கண்டிப்பா மாட்டிப்பான், மாட்டாம இருந்தானா அடுத்த டைம் மாட்டிப்பான். ஸோ அந்த தப்பு பண்றதுக்கான சாத்தியங்கள் மிக 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 குறைவா இப்ப இருக்கு, இன்ஃபேக்ட் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். அதனால டிஎன்பிசி மேல நம்பிக்கை வச்சு படிங்க. இன்னொன்னு என்னன்னா, வேகன்சி ரொம்ப கம்மியா வருது அப்படின்றத சொல்லுவாங்க. இப்பெல்லாம் குரூப் 2க்கு முன்னாடி நிறைய வந்துட்டு இருந்துச்சு, 6000 வேகன்சி வந்துச்சு, 2000 வந்துச்சு, இப்ப வெறும் 500 600 தான் வந்திருக்கு. இது நாளாக நாளாக கம்மியாயிடும் அப்படின்னு கிடையாது. ஸோ லட்சக்கணக்கான 4 லட்சம் வேகன்சிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்குங்க. இது தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வெளியிட்ட தகவல், அங்க உள்ள வேலை செய்யறவங்க எல்லாருமே. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க 4 லட்சம் வேகன்சி இருக்கு அப்படின்னு. அதுல நிறைய வேகன்சி இப்ப பால்வாடி ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, அதுவே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க, அதுவும் எடுத்துப்பாங்க. சாலை பணியாளர்கள் அவங்களும் ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தா கூட 1.5 லட்சம் 2 லட்சம் வேகன்சிஸ் இருக்கு. இந்த நெட்ஃபிளிக்ஸ் சேனல்லே இதுலயோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் ஆர்டிஐ வாங்கி போட்டிருந்தாரு. அது முடிஞ்சா நீங்க தேடி பாருங்க எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றது. ஆனா ஏன் கம்மியா கூப்பிடுறாங்கன்னா, நம்மளுடைய நிதி நிலைமை,
ஒருத்தர் வந்துட்டாருன்னா அடுத்து 35 வருஷத்துக்கு சம்பளம் தரணும் இல்லைங்களா? ஸோ அதற்கான பணம் என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக அரசாங்கம் கம்மியா ரெக்ரூட் பண்ணோம். எப்ப அதிகமா ரெக்ரூட் பண்ணுவாங்க? தேர்தல் வருது அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ 26 தேர்தல் வருஷம். ஸோ இப்ப நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகமான ரெக்ரூட்மெண்ட் வரும். ஆயிரக்கணக்கில் வந்தாலுமே கூட நீங்க என்ன டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், லேபர் எல்லாத்தையும் ஒரே ஆளே எடுக்க முடியுமா? உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான் இல்லைங்களா? அதை வச்சு நீங்க படிங்க. நீங்க உங்களுடைய வேலையை கரெக்டா ஒழுங்கா செஞ்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த வேலையை நம்ம வாங்கிடலாம். நிறைய பேர் கால் பண்ணி பேசுவேன், நிறைய கால்ஸ் வரும் எனக்கு இந்த எக்ஸாம் பத்தி எல்லாமே. அந்த பசங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னா, சார் நான் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் சேர்றேன் அப்படின்னு. ஓகே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சார் இந்த நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், எனக்கு இது வரல அது வரல. ஆக்சுவலாக அவங்க கேட்க வேண்டியது இதுதான், ஆனா மாத்தி கேட்பாங்க. ஜாயின் பண்ணணும், என்கொயரி பண்றேன் அப்படின்னு கேட்டுட்டு ஒரிஜினல்னால அவங்க டவுட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. என்கிட்ட பேசுறவங்க டைரக்டா என்ன இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாமா, அந்த கவுன்சிலிங்லாம் நிறைய நம்ம கொடுப்போம் சரிங்களா? ஸோ அப்படி கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, சார் எப்பயுமே இந்த பார்டர்லயே எனக்கு வருது, 151 கட் ஆஃபா இருந்ததுன்னா எனக்கு 148 வருது, 146 வருது, அந்த 2-3 மார்க்ல தான் எப்பயுமே போகுது. எத்தனை வருஷமா போகுது அப்படின்னா 2 வருஷமா 3 வருஷமா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா நீங்க படிக்காதீங்க, விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். டாக்டர் சங்கர் சரவணன் அப்படின்ட்டு அவர் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பாரு சரிங்களா? முன்னாடி தமிழ்நாடு பாடநூல் கழகத்துல இருந்தாரு, பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆளு. அவர் வந்து புக்கு போடுவாரு, கையளவு களஞ்சியம் அப்படின்னு ஒரு புக்கு. டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு. அதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கும். இது நான் சொல்றது 15 வருஷம் முன்னாடி. அந்த புக்கு வந்து வருஷம் அவர் வந்து வெளியிட்டுட்டே இருப்பாரு, விகடன் பிரசுரமா வரும். அப்போ ஒரு பையன் வந்து அவர்கிட்ட பேசினார், சார் நீங்க 2011 போட்ட புக்கு வாங்கினேன், 2012 போட்ட புக்கு வாங்கினேன், 2013 சேஞ்சஸ் நிறைய பண்ணிருக்கீங்களா, நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இல்ல நீ புக்கெல்லாம் வாங்க வேணாம்ப்பா, நீ படிக்கவே வேணாம், நீ வேற வேலைக்கு போயிடு, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கே வர வேண்டாம். எதனாலங்க சார் சொல்றீங்க அப்படின்னா, நீ அந்த புக்கை 2011 ஒழுங்கா படிச்சிருந்தா 2012 வாங்கிக்க மாட்டேன். சரி ஒரு வருஷம் தான் போய் தொலையுது, 12லயாவது அந்த புக்கை முழுசா படிச்சிருந்தேன்னா நீ வேலைக்கு போயிருப்பப்பா. நீ எதுக்கு திரும்ப திரும்ப புக்கை வாங்கிட்டு, ஸோ வேஸ்ட்டு, அதனால நீ வேலைக்கு. ஸோ என்னன்னா நம்ம ஒழுங்கான அந்த வேலையும் ப்ராப்பரா செய்யறதே கிடையாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே, டிஎன்பிசி அவங்களுடைய வேலையை ஒழுங்கா செய்யறாங்க. இப்ப எக்ஸாம் வந்து கண்டிப்பா வரும், நோட்டிபிகேஷன் இருக்கும், நமக்கு தேவையானது ஒரே ஒரு வேகன்சி தான், அதை நம்ம ஃபில் பண்றதுக்கு நம்ம படிக்க போறோம் சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி நிறைய எக்ஸாம் வைக்குது, குரூப் 1 வைக்குது, குரூப் 2 வைக்குது, குரூப் 3, குரூப் 4, குரூப் 2A நிறைய இருக்கு. எல்லாருமே எழுதக்கூடிய தேர்வுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, 2A, அப்புறம் குரூப் 4 இல்ல குரூப் 3 இருக்கும், குரூப் 7. குரூப் 7 கூட EO எழுதி தூக்கிட்டாங்க சரிங்களா? நிறைய எக்ஸாமை மர்ஜ் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலுக்காக தனியா எக்ஸாம் நடக்குது. நான் வந்து இப்ப பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா நீங்க ஏஇ ஆகிடலாம். நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், இதுல நீங்க போய் வேலைக்கு சேரலாம். இல்லை நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களால டாக்டர் ஆகிட முடியும். கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நீங்க ஒரு டாக்டர் ஆகிட முடியும். நர்சிங் படிச்சிருக்கேன்னா கவர்மெண்ட் நர்ஸ், மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதெல்லாம் வைப்பாங்க. இப்போ நிறைய போர்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டிஎன்பிசியில் குரூப் 1 எழுதுனீங்கன்னா டாப் மோஸ்ட் போஸ்ட் எதுங்க? டிஎன்பிசி இருக்கிறதுலே பெஸ்ட் போஸ்ட் எது? டெப்டி கலெக்டர்லாம் கிடையாது. ஜுடிஷியல் வைக்கக்கூடிய ஜட்ஜஸ் தான் பெரிய போஸ்ட்டுங்க, டிசியோடவே பெரிய போஸ்ட் சரிங்களா? ஆனா அது லா படிச்சிருக்கணும், நம்ம லாலாம் படிக்கல நம்ம. ஸோ நமக்கு இப்போதைக்கு பெரிய எய்ம் டெப்டி கலெக்டர் அப்படின்றது தான் பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட். எவ்வளவு வருஷத்துல கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகலாம்? எவ்வளவு வருஷம்? 7 வருஷம், 8 வருஷம், ஒரு 12 to 15 இயர்ஸ்ல ஆயிடலாம். ஒரு ஐஏஎஸ் அப்படின்னு உங்க பேருக்கு முன்னாடி போட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமான பதவி டெப்டி கலெக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா. நீங்க ரூரல் டெவலப்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்ல மட்டும்தான் இருக்க முடியும். ஆனா நீங்க ஒரு டெப்டி கலெக்டர் ஆயிட்டீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போகலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகலாம், அப்புறம் ட்வாட் போர்ட் போகலாம், காதி போகலாம் சரிங்களா? அது இல்லாம எக்ஸைஸ் போகலாம், உற்பத்தி போகலாம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து குவாரிஸ் போகலாம். அது இல்லாம பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும், தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் இருக்கும், அங்க போகலாம். நீங்க சேகோ சர்வ் அப்படின்னு சேலத்துல ஒன்று இருக்கு, அங்க போய் எம்டியா உட்காரலாம். நீங்க இந்த மாதிரி நிறைய
எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறையா நமக்கு இந்த டெப்டி கலெக்டர் போஸ்ட் இருக்குதுங்க. நில எடுப்பு அப்படின்றத நம்ம போகலாம், லேண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்டு அதாவது பூமி தான இயக்கம் அப்படின்ட்டு பிரைவேட் கிட்ட இருக்கக்கூடிய அதிகப்படியான நிலத்தை வாங்கக்கூடிய ஒரு துறையா இருக்கும். ஸோ அந்த துறைக்கு போகலாம். ஸோ நிறைய இருக்கு, அர்பன் லேண்ட் சீலிங் அப்படின்னு போகலாம். சரிங்களா? ஸோ பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு டெப்டி கலெக்டர் போஸ்ட்ல இருக்கு. ஒரு 12 வருஷத்துல ஐஏஎஸ் வாங்கிடலாம், ஒரு 15-16 வருஷத்துல ஒரு ஊருக்கு கலெக்டர் ஆயிடலாம், ஒரு மாவட்டத்துடைய ஆட்சியரா மாறிடலாம். மற்ற எல்லா துறையை விட ரெவன்யூ டிபார்ட்மெண்டோடைய growth வந்து வேகமா இருக்கும். எதனால அப்படின்னா புது போஸ்ட் வந்து நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி, நான் புதுசாக இந்த இடத்துல ரோடு போடுறேன் அப்படின்னா அந்த அந்த ரோடு போடுறதுக்கான நிலம் வந்து விவசாயிகள் கிட்ட தான் இருக்கும். அந்த விவசாயிகள் கிட்ட பேசி அரசாங்கத்துக்கு எழுதி தர வைக்கணும். அதுக்கு ஒரு தாசில்தார் இருப்பாரு. இந்த மாதிரி நிறைய புது புது போஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புது மாவட்டங்களை உருவாக்குவாங்க, புது ஆட்சித்தலைவர் வருவாரு, புது டிஆர்ஓ வருவாங்க, புது தாசில்தார் வருவாங்க. ஸோ இது மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையா இருக்கும். ஸோ டெப்டி கலெக்டர் டாப் மோஸ்ட். நம்ம பசங்கள்லாம் படம் பார்த்து டிஎஸ்பி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஎஸ்பியும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் தான். அதுலேயும் வந்து கன்ஃபர்டு ஐபிஎஸ் அப்படின்றது ஐஏஎஸ் கிடைக்கிறத விட சீக்கிரமா கிடைச்சிடும். ஐஏஎஸ் 15 வருஷத்துல கிடைக்குது அப்படின்னா கன்ஃபர்டு ஐபிஎஸ் ஒரு 12 இயர்ஸ்ல கூட கிடைக்கலாம். நான் சொன்னது ஸ்டார்டிங்ல போன பேட்சுக்கு நடுவில் 90 பேர் அது மாதிரிலாம் போயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டாக்னண்டா இருக்கும். குரூப் 2 அப்படின்னா பெரிய போஸ்ட் என்னதுங்க? முனிசிபல் கமிஷனர். ஒரு முனிசிபாலிட்டிக்கே நான் தான் ஆணையர். பொள்ளாச்சி முனிசிபாலிட்டி 1,00,000 பேர் இருப்பாங்க. 1,00,000 பேருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ரோடு, சாக்கடை, லைட்டு, சானிட்டரி, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். எல்லா வேலையும் நான் தான் சூப்பர்வைஸ் பண்ணணும். 20-30 கோடி ரூபாய் அந்த நகராட்சியில செலவு பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் சைன் பண்ணணும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட். அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி, நீங்க உங்களுக்கு கீழே ஆளை நியமிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கும். ரொம்ப முக்கியமான பதவி. சப் ரெஜிஸ்ட்ரார், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சரிங்களா? நம்மளுடைய கவர்மெண்டோடைய கருவூலத்துக்கு அதிகமான பணம் வரக்கூடிய ஒரு முக்கியமான துறையா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல டிசிடிஓ நீங்க ஆகலாம். நிறைய முக்கியமான பதவிகள் இருக்கு. குரூப் 4 அப்படின்னா எல்லாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடர், குமாஸ்தா கேடர். மேல இருக்கக்கூடிய ஆள் என்ன வேலை செய்யறானோ அது நம்ம செஞ்சு தரணும். ஸோ அந்த வேலை செய்வோம் நம்ம. ஸோ இது எல்லாமே முக்கியமான பதவிகள். ப்ரமோஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஒரு சில நல்ல டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்துட்டீங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல எனக்கு ஏஜ் வந்து 23 தான் ஆகுது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நான் ஆர்ஐயா சேர்ந்துட்டேன் அப்படின்னா கன்ஃபர்டு ஐஏஎஸ் கூட வரும். ஒரு சில கலெக்டருக்கு முன்னாடி இருந்தவங்க யங் என்ட்ரி, சரிங்களா, ஆரம்பத்திலே உள்ள வந்திருப்பாங்க, ஐஏஎஸ் கூட வந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதி வந்த ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரெவன்யூ அசிஸ்டன்ட், ஒரு சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சொல்லுவாங்க. ஐஏஎஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. 38 வருஷம் உங்களுக்கு ஸ்பேன் இருக்கு அப்படின்னா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கரெக்டாக நடத்துறாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்மளால போய் சேர முடியும். அந்த இலக்கு அப்படின்றது ரொம்ப தூரத்துல இல்லை அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன படிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னது எல்லாமே, இப்போ சொன்னது எல்லாமே நம்ம ட்ரீமை மெட்டீரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான சொன்னது. இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. என்னன்னா, நமக்கு வேலை ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் வேலைக்கு இவ்வளோ தேவை இருக்கு. டிஎன்பிசி ஒழுங்காக தான் வேலையை செய்யறாங்க. கவர்மெண்ட் தான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆள் தருவாங்க. இத்தனை வேகன்சிக்கு ஃபில் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் ஃபில் பண்ணி தருவான். அதான் டிஎன்பிசி பண்ணக்கூடிய வேலை. டிஎன்பிசியில் டிரான்ஸ்லேஷன்ல பிரச்சனை இருக்கு, டிஎன்பிசியில் கீழே தப்பான கீ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இருக்க தான் செய்யுங்க. இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். இல்லை நான் புரட்சி பண்றேன் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு நான் என்ன படிக்கணும்? என்ன படிக்கணும்? இந்த எக்ஸாம் உள்ள வரணும் அப்படின்னா நான் எங்க படிக்க ஆரம்பிக்கணும், என்ன படிக்கணும், அதை எப்படி படிக்கணும்? ஸோ எல்லாருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக் படிங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆக்சுவலா ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று படிக்கணும். என்ன படிக்கணும்? சிலபஸ் தான் நம்மளுடைய பைபிள். நீங்க ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, எதனாலும் உங்களுடைய புனித நூல் அப்படின்றது உங்களுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய வரி வரியா நம்ம படிச்சு நோட்ஸ் எடுக்கிறோமா, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சிலபஸை கவர் பண்றது ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, கவர் பண்ணாத இடம் ரெஃபரன்ஸ் புக்ல நான் எங்க இருந்து எடுத்து படிக்கிறேன்.
ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியங்க, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஸ்கூல் புக்ல நான் எங்க படிக்கிறேன்? ஸ்கூல் புக் இப்ப போதுமான அளவுக்கு இருக்கா? இப்ப டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கறதுல ஸ்கூல் புக் எவ்வளவு கவர் பண்றாங்க? இந்த எக்ஸாம் கடினம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப அதே சேம் தான். என்னன்னா இந்த யூடியூபர்ஸ் தான், நானும் ஒரு யூடியூபரா இருக்கிறதுனால அவங்கள அதிகமா விமர்சிக்க முடியாது. அது ஒரு உள் அறம், சரிங்களா? பாவம் அப்படின்னு சொல்றது. ஆனா அவங்கள பயங்கரமா கலாய்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்ல இருந்தே கேள்வி கேட்கல டிஎன்பிசில. இவங்கெல்லாம் என்னத்த எக்ஸாம் நடத்துறானுங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன படிக்கணும்னு டிஎன்பிசி சொல்லுங்க, இல்ல ஒரு புக்கை வெளியிட சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு யூடியூபர் பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அவன் வந்து ஒரு சிலபஸ்ன்னு ஒன்று தந்திருக்கான், அவன் ஸ்கூல் புக்ல இருந்து தான் தந்தானா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒரு குரூப் 2னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்ம படிச்சதுல இருந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற எந்த அந்த தார்மீகமான பொறுப்பும் டிஎன்பிசி கிடையாது. அவன் என்னத்தை வேணாலும் கேட்பான், அதை எதிர்நோக்கி தான் போகணும். இது காம்படிட்டிவ் எக்ஸாம், 10வது தேர்வு கிடையாது. ப்ளூ பிரிண்ட் கொடுத்து இந்த சாப்டர்ல இருந்து இந்த கேள்வி வரும் அப்படின்றத சொல்றதுக்கு. ஸோ எப்படி வேணாலும் கேட்பாங்க. அவன் டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்கிறதுனால இப்ப ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா ஒரு காலேஜ், இப்ப பாரதியார் யூனிவர்சிட்டியில ஹிஸ்டரிக்கு என்ன அவங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ, அவங்க என்ன புக்கு ரெஃபர் பண்ண சொல்றாங்களோ அதை தான் படிக்கணும். அதற்கு தகுந்த ஒரு மார்க்கெட் கைடை நம்ம எடுத்து படிக்கணும். அந்த புக்ல இருந்தே வந்துருமா அப்படின்னா வராது. எதை வேணாலும் கேட்பாங்க, எப்படி வேணாலும் வரும். எல்லாத்துக்கும் நம்ம தயாராகி போகணும். சார் நான் அந்த எக்ஸாமுக்கு பயங்கர சின்சியரா படிக்கிறேன், ஒரே ஒரு புக்கு சொல்லுங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு அப்படின்னா அந்த புக்கு இது வரைக்கும் எழுதப்படவில்லை, இனிமேலும் எழுதப்பட மாட்டாது. எந்த இன்ஸ்டியூட்டாலையும் அப்படி ரெடி பண்ண முடியாது, டிஎன்பிசியாலையும் முடியாதுங்க. இந்த உண்மையை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அடுத்த நிலையை நோக்கி போகிறதுக்கு கண்டிப்பா உதவும். நம்ம டிஃபைன்டா இருக்கக்கூடாது, சரிங்களா? இன்ஃபைனிட்டிவா இருக்கணும். நான் இப்ப ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறேன், இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி படிக்கிறேன் நான், சரிங்களா? என்ன படிப்பேன், அது எப்ப ஆரம்பிச்சது, ஆரம்பிக்கிறதுக்கு கூட யார் யார் இருந்தாங்க, அப்புறம் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு 3-4 பேர், அதை படிச்சுட்டு போதும் அப்படின்னு நான் போயிட்டேன் அப்படின்னா அவன் வந்து என்ன கேட்பான், இந்திய தேசிய காங்கிரஸுக்கு யாரு பேர் வச்சாங்க, இதற்கு முன்னாடி இந்த அமைப்பு என்னவா இருந்தது, சோசியல் ரீஃபார்ம் பண்றதுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ்ல என்ன அமைப்பு இருந்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் அபிஷியலா ஒரு டெய்லி வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அது என்னது? ஒரே ஒரு டாபிக், அதை சுற்றி 360 டிகிரி நம்ம யோசிச்சு ஃபேக்சுவலான விஷயத்த எல்லாத்தையும் சேகரிச்சு அதை தொகுத்து நம்ம எழுதி வைக்கணும். ஸ்கூல் புக்ல இருக்கும், கொஞ்சம் இருக்கும், அதை தாண்டி நம்ம படிக்கணுங்க. ஸ்கூல் புக் எல்லாரும் கையிலயும் இருக்கு. யூடியூப் வீடியோவை 1.5 லட்சம் பேர் பாக்குறாங்க, ஆனா 1.5 லட்சம் வேகன்சி இருக்கா? பாக்குற எல்லாரும் வேலை வாங்கிடுவாங்களா? சத்தியமா வேலை வாங்க மாட்டாங்க. புக் படிக்கணுமா வீடியோ பார்க்கணுமா, எது இந்த எக்ஸாமுக்கு பயங்கரமா உதவும்? ஸோ எல்லாருமே சொல்லுவீங்க புக் படிக்கிறது அப்படின்ட்டு, ஆனால் ஒருத்தரும் படிக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் ஈஸியா நம்ம காதலை கொண்டு வந்து சொல்லி கொடுத்தா போதும் நம்ம இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண, அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய பெருமுயற்சி. இப்ப இந்த இன்ஸ்டியூட்ல வந்து நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா நான் பெருசா கிளைம் பண்ணவே மாட்டேன், கிளைம் பண்ணவே கூடாது. உங்களுடைய சுய முயற்சி அது. நான் உங்களுக்கு என்னன்னா ஒரு மீடியேட்டர் மாதிரி, என்னோட வேலை அப்படின்றது உங்களோட சக்சஸ்ல ஒரு 1% தான் இருக்கும். கைடு மட்டும்தான் நான் பண்ண முடியும், மற்றபடி நீங்களே தான் படிக்கிறது. வீடியோ பார்க்கறது அப்படின்றது ஈஸியா, புக் படிக்கிறது ஈஸிங்களா? வீடியோ எப்படி, இப்போ ஒரு வீடியோ நான் போடுறேன், அந்த வீடியோவை உங்க மூளையோடைய துணை இல்லாமவே நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? காக்கா வெளியே கத்தும், மயில் அந்த சைடு பறந்துட்டு இருக்கோம், ஒருத்தர் ஒரு புக் எடுத்துட்டு வருவாரு, போன்ல ஏதோ ஒரு வீடியோ ஒன்று காமிச்சிட்டு இருப்பாரு, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும். ஆனா புக்கு படிக்க முடியுமா? அப்படி ஒரு செகண்ட் கூட, ஒரு எழுத்து கூட உங்களால உங்களுடைய சுய அறிவு, உங்களுடைய மூளை துணை இல்லாம படிக்கவே முடியாது. மூளையை கண்டிப்பா உபயோகப்படுத்தணும், அப்பதான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். நான் ஒரு வீடியோ அவர் சொல்லி தர்றாரு, சூப்பரா நோட்ஸ் எல்லாம் தர்றாரு, அது அவருக்கு என்ன முக்கியம்னு தோணுதோ அவரு அதை வந்து ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அவ்வளவுதான். அது பேஸ் தான். இப்ப நாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த 10 பாயிண்ட் பதிலாக 20 பாயிண்ட் நம்ம எடுப்போம். அதை சார்ந்து நீங்க இன்னும் உங்களோட நோட்ஸை எப்படி என்ரிச் பண்றீங்க, அங்கதான் உங்களுடைய வெற்றியே இருக்குதுங்க. இப்ப நான் இங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்ல செட் பண்ணி ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த கொஸ்டின் அதோட முடியாம, அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டினா இருக்கும், தெரிஞ்ச கொஸ்டின்ல சில ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கும், இல்ல தப்பா மீன்ஸ் வேற ஆப்ஷனா இருக்கும், வேற ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் அது இருக்கும். அதை நம்ம தேடி ஒரு ப்ராசஸ் போறோம் இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு சக்சஸை கொண்டு வரும். நம்ம இங்க சொல்லித்தரது கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். நம்ம இங்க கொடுக்குற கொஸ்டின்
கேட்கலாம், கேட்காமையும் போகலாம். ஆனா நாங்க சொல்லித்தரதும் எங்களுடைய கொஸ்டினும் உங்களை அடுத்த நிலை நோக்கி போறதுக்கு ஒன்றும் இல்லைங்களா. அந்த ஒரு சிறு முயற்சி நீங்க பண்றீங்க இல்லைங்களா, அதுதான் நீங்க அப்ப படிச்சதுதான் எக்ஸாம்ல வரும். அப்பதான் நீங்க உங்களால பாஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம சார் நீங்க சொல்லி கொடுத்தது வரல அப்படின்னு சொன்னா நம்ம தான் பெரிய முட்டாள். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லி கொடுக்கறது எல்லாம் வராது அப்படின்னு நான் தைரியமா சொல்றேன். நீங்க உங்களுடைய எஃபோர்ட்டை எந்த அளவுக்கு போடுறீங்க. நிறைய இன்ஸ்டியூட்ல நான் புக்ல படிக்கிறேன், நோட்ஸ் எழுதிக்கோங்க, நோட்ஸ்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப இருக்கிற மெத்தடே மாத்திட்டாங்க. நான் அது மாதிரி உங்களுக்கு தேடி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா பாலிட்டி குறைஞ்சது ஒரு 45 கிளாஸ் உங்களுக்கு சொல்லி தரணும். ஏன் 45 அப்படின்றனா, நீங்க ஒரு காலேஜ்ல போய் யூஜி அட்மிஷன் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்து இந்தியன் பாலிட்டி இருக்கும். அது வந்து 2 செமஸ்டர்ல இருக்குங்க. ஒரு செமஸ்டருக்கு 25 கிளாஸ், 2 செமஸ்டருக்கு 50 கிளாஸ். 50 கிளாஸ்ல சொல்லித்தரத டிஎன்பிசில அவங்க கொஸ்டினா கேட்கறாங்க. நம்ம இங்க ஒரு 15-20 கிளாஸ்ல சொல்லி தருவாங்க. எல்லாத்தையும் சொல்லி தந்தேன்னா பாலிட்டி மட்டும் தான் சொல்லி தந்து உங்களை லாயரா வேணா மாத்தலாம். சரிங்களா. ஸோ ஆனா கவர்மெண்ட் ஆஃபீஸரா மாற்ற முடியாது. நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய முயற்சி நம்மளை எங்க கொண்டு போய் வைக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நோக்கி போகிறதுக்கு நம்ம கிளாஸ் வந்து என்னன்னா ஒரு லென்ஸ் வச்சு வரக்கூடிய சூரிய ஒளியை மேக்னிஃபை பண்ணி தருவாங்க இல்லைங்களா, பெருசாக்கி தருவாங்க இல்லைங்களா, அதை நம்ம பண்ணுவோம். அதை கரெக்டாக கண்டிப்பாக உறுதியாக பண்ணுவோம். இந்த எக்ஸாமுக்கு பேசிக்காக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா ஸ்கூல் புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் அதெல்லாமே நான் நிறைய எக்ஸாம் குரூப் 1 இன்டர்வியூ 2 டைம் போயிருக்கேன். குரூப் 4ல 4 டைம் ஸ்டேட் 100 ரேங்க்குள்ள எடுத்திருக்காங்க. குரூப் 4லாம் எழுதுனதே கிடையாது. குரூப் 2வே மதிக்கவே இல்லை. ஆரம்பத்துல வேலை கிடைச்சும் போய் சேராமலாம் இருந்திருக்கும். நான் இப்போ வரைக்குமே கூட ஸ்கூல் புக் படிச்சதே கிடையாது. எங்களுக்கு ஆரம்பத்திலேயே தாட் பண்ணாங்க, நாங்கள் சொல்லி தந்தவங்க ஸ்கூல் புக் அப்படின்றது ரொம்ப சைல்டிஷா குழந்தைங்க படிக்கிறது அப்படின்ட்டாங்க. நமக்கு ஒரு ஈகோ இருக்குல்ல, நம்ம யூனிவர்சிட்டியில என்னென்ன மெட்டீரியல் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம்ல என்னென்ன மெட்டீரியல் இருக்கு, யூபிஎஸ்சியுடைய வெப்சைட்ல என்னென்ன இருக்கு, அதை கிராஸ் பண்ணி பண்ணுவோம். இது நான் சொன்னது ஒரு 15-16 வருஷம் முன்னாடியே. அப்ப வேற எந்த சோர்ஸுமே கிடையாது. நான் தமிழ் மீடியத்துல படிச்சு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதினேன். அப்ப வேற எந்த சோர்ஸும் கிடையாது. இங்கிலீஷ் மீடியத்துல லக்ஷ்மிகாந்த் கஷ்டப்பட்டு படிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல எழுதி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனாங்க. சரிங்களா. ஸோ நம்ம ரெடி பண்ணுவோம், நம்மளோட மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணுவோம். நம்ம இப்ப கிளாஸ்ல எடுப்போம், ஸ்கூல் புக்கு இதெல்லாமே சேர்த்து ஒரு மெட்டீரியலா உங்களுக்கு தந்துருவோம் இல்லைங்களா. கிளாஸ்ல சில பாயிண்ட்ஸ் எடுப்போம், கிளாஸ்ல எடுக்கிறத நீங்க நோட்ஸா எடுத்துப்பீங்க. அப்புறம் நம்ம தர மெட்டீரியல்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சேர்த்து எடுத்துப்பீங்க. அப்புறம் நம்ம ரெஃபரன்ஸ் புக் சொல்லுவோம், அதுல இருந்து பார்த்து ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்துப்பீங்க. அப்புறம் டெஸ்ட் ஒன்று வைப்போம். அந்த டெஸ்ட்ல நம்ம வெளியில இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸும் நிறைய கேட்போம். அப்ப அது உங்களுக்கு தெரியாத ஃபேக்டா இருக்கும். அப்ப ஒரு மெட்டீரியலை நம்ம என்ரிச் பண்ணுவோம். உங்களுடைய கையில எழுதின மெட்டீரியலை சரி பண்ணிக்கிட்டே இருப்போம். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 அப்படின்னு பண்றோம் இல்லைங்களா. இந்த ப்ராசஸ் முடிகிற இடத்துல தான் உங்களுடைய வெற்றி ஆரம்பிக்கும். இதுல எதுவுமே பண்ணாம நான் சொல்லி கொடுக்கறது வரும், கண்டிப்பா வராது. நான் எடுக்கிற கொஸ்டின் வரும், உறுதியா வராது, 100% வராது. நீங்க அதுக்காக என்ன பண்றீங்க, உங்களோட மெட்டீரியலை நீங்களா உருவாக்கணும். உலகத்திலேயே பெஸ்ட் மெட்டீரியல், அந்த ஒரு மெட்டீரியல் படிச்சா பாஸ் பண்ணிடலாம் எது அப்படின்னா, இப்ப டெப்டி கலெக்டரா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து வந்தவருடைய மெட்டீரியல்னா கிடையவே கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் ஆன்லைன்ல ஈஸியா கிடைக்கும். அவர் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் கிடைக்கும். அதை படிச்சு நான் டெப்டி கலெக்டர் ஆக முடியுமா, ரெப்ளிகேட்டே பண்ண முடியாதுங்க. நீங்க உங்களுடைய மெட்டீரியலை ரெடி பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தேவையானப்ப ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணுங்க. நம்ம டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு உங்களுக்கு தருவோம். இந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும், இந்த டாபிக் ரெஃபரன்ஸ் புக்ல எங்க இருந்து நம்ம படிக்கணும், இந்த டாபிக் இந்த வெப்சைட்ல இருந்து. இப்போ ஃபேக்கல்ட்டி எடுக்கிறப்பவே சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சப்ஜெக்ட் எடுக்கிற ஜியாகிரபி எடுக்கிறாங்கன்னா இந்த மஜீத் ஹுசைன் நீங்க இந்த டாபிக் படிங்க, ஸ்கூல் புக்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், இதை நீங்க படிங்க. சங்கருடைய என்விரான்மெண்ட் புக்ல இந்த டாபிக் இருக்கும், அதை எடுத்து படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்க அப்படின்னா அதுதான் லேர்னிங், அதுதான் உண்மையான கற்றல். இல்லை அப்படின்னா டிக்டேட்டிங், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்க அதை நோட் எழுதிருக்கீங்க, அதை நீங்க படிக்கிறீங்க, மறந்துடுவீங்க. இந்த தேடுற முயற்சியில வரக்கூடிய விஷயங்கள் மூளையில எப்பயுமே பதிவாயே இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் வெளியவே போவாதுங்க. இப்ப நான் சிஜேஐ பத்தி படிச்சதெல்லாம் 15 வருஷம் முன்னாடி, ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா புரிஞ்சு படிச்சோம். புரிஞ்சு படிக்கிறதுனால ஒரே ஒரு நன்மை, அது உங்களை சஸ்டெயின் பண்ண வைக்கும். ஒரு தோல்வினால உங்களை விரட்டி விடாது. மனப்பாடம் பண்றது உங்க மூளையில இருந்து போயிடும். புரிஞ்சிருச்சு அப்படின்னா
கண்டிப்பா போவாதுங்க. சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் கிளாஸ் எடுப்பாங்கங்க. நான் அடுத்த செஷன் எடுக்கிறப்ப புக் லிஸ்ட் நான் சொல்றேன். நான் ஸ்கூல் புக்ல என்ன, அப்புறம் ரெஃபரன்ஸ் புக்ல என்னென்ன புக்கு நம்ம வாங்கணும் அப்படின்றத சொல்றேன். நம்ம மெட்டீரியல் தருவோம். இன்ஃபேக்ட் அதை விட ரெஃபரன்ஸ் புக்ல வந்து நம்ம எடுத்து படிக்கணும். 4-5 சோர்ஸ்ல இருந்து நம்ம தேடி எடுத்து படிக்கணும். பாலிசி நோட் நம்ம படிக்கணும், பட்ஜெட் படிக்கணும், நிறைய படிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் 1 மணி நேரம் படிக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணாதான் நீச்சல் கத்துக்கிறேன் அப்படின்ட்டு வெளியில இருந்து கத்திக்கிட்டே இருந்தாலும் கத்துக்க முடியாது. தண்ணியில இறங்கி தண்ணியோடைய அந்த ஈரப்பதத்தை நம்ம உணரணும். அதனுடைய குளிர்ச்சி அப்படின்றத நம்ம தெரியணும். சரிங்களா? கை கால் நமக்கு நல்லா இருக்கா அப்படின்றது தெரியணும். மெதுவா நடக்க ஆரம்பிக்கணும் தண்ணிக்குள்ள ஆழமான இடத்துல. அப்புறம் கொஞ்சமா கயிறு வச்சு நீந்த ட்ரை பண்ணணும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணிட்டே இருந்தா ஒரு மாசத்துல நீந்திடலாம். ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு மூளையே எல்லாமே நம்மளே நம்பிடுவோம். ஐயோ நம்ம ஒரு 4 வருஷம் படிக்காம இருந்தோம் காலேஜ் போய், அதனால நமக்கு மெமரியே கிடையாது அப்படின்னு நம்புவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்கும் கண்டிப்பா மூளை இருக்கும், இல்லாம இல்லை, நம்ம பயன்படுத்தாம தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆரம்பிக்காம இருப்போம். பயன்படுத்தாம இருக்கிறத விட ஆரம்பிக்காம இருப்போம். பயங்கரமா ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா வேலை கிட்ட கொண்டு போய் தான் அவங்க அதை நிப்பாட்டுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்போ தமிழையா வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு, ஜென்ரல் தமிழ் எப்படி பண்றது அப்படின்ட்டு. நான் அடுத்த செஷன்ல ஜென்ரல் ஸ்டடீஸ்ல நம்ம எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் அப்படின்றத சொல்லுவேன். இதை ஒரு டாபிக் மட்டும் டெமோ மாதிரி எடுத்து ஒரு கிளாஸ் அப்படின்றத எடுப்போம். கடைசியா நீங்க போறப்ப கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போறதுனால ஓகே இல்லைங்களா? சரிங்களா? இல்லைன்னா இங்க உட்காந்து நீங்க எழுதி எவ்வளவு மார்க் வருது அப்படின்றத பார்த்துட்டு போனீங்கனாலும் ஓகே தான் எனக்கு. சரிங்களா? ஓகேங்க. இப்போ தமிழ் கிளாஸ் நடக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரலாம். ஓகே.